ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 10 ஆன ஊரக பொருளாதாரம் தான் பார்க்க போறோம். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த பாடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து உணர்வுபூர்வமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க அடிஷ்னலா தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன், அது போக ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? இதோட இன்ட்ரோ வந்து ஒரு சின்னதா ஓரலா கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போய்க்கலாம். இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஊரக பொருளாதாரம், அந்த ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஊரக வறுமைனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கான காரணங்கள் என்னன்னு அப்படின்னு பார்ப்போம். அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த திட்டங்கள் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க வந்து கிராம சைடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் நகர சைடு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது இல்லாம எந்த இயர் எந்த திட்டம் வந்தது அப்படிங்கறத தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை நீங்க அடிஷ்னலா படிக்கிற மாதிரி வரும். அதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஊரகத்துல இருக்கக்கூடிய வேலையின்மை என்ன, வேலையின்மைக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன இருக்கு, ஊரகத்துல என்னென்ன மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கு, ஊரக கடன் சுமைனா என்ன, அதோட இயல்புகள் என்ன, காரணங்கள் என்ன, அதை தீர்க்கறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல் நலம், அதாவது சுகாதாரம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்ப்போம். ஊரக உள்கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உள்கட்டமைப்புல போக்குவரத்து, மின்சாரம், கல்வி, சுகாதாரம், இந்த நாளையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஊரக மேம்பாடுனா என்ன, ஊரக மேம்பாடு எதற்காக தேவை, இந்த மாதிரி விஷயங்களை தான் இதுல நம்ம பார்ப்போம். ஊரகம் அப்படின்னு நான் சொல்றேங்க. ஊரகம் அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். பட் ஊரகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா கிராமத்தை தான் ஊரகம் அப்படின்னு சொல்றாங்க. ரூரல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அததான் ஊரகம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கிராமம் தான். கிராமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. நகரங்களும் இல்லாம மாநகரங்களும் இல்லாம அதுல இருந்து வெளியே அவுட்டர் ஏரியால இருக்கக்கூடியது, அது வந்து நம்ம கிராமம்னால எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஊரகம் அப்படிங்கிறத விட கிராமம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ கிராமத்தை பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறோம். கிராமம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வந்து சாப்பிட்றோம், இல்ல ட்ரெஸ் போடுறோம், எதுவோ ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும். இப்ப சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆகட்டும், சாப்பிடக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ல இருந்தோ இல்ல மளிகை கடையில இருந்தோ இல்ல வந்து இதுல பாத்தீங்கன்னா பிக் பஜார்ல இருந்தோ இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடியது அதோட வந்து நின்றுமா அப்படின்னா கிடையாது. அதை வந்து யார் விளைவிக்கிறா, விவசாயிகள் விளைவிக்கிறாங்க. விவசாயம் எங்க நடக்குது அப்படின்னா, விவசாயம் மெயினா வந்து கிராமத்துலதான் நடக்குது. அப்ப விவசாயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே கிராமம் தான். அப்ப கிராமம் அப்படிங்கிறது நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். சோ கிராமம் முன்னேறினா மட்டுமே தான் நகரம் முன்னேறும். அப்பதான் இந்தியாவும் முன்னேற்றம் அடையும். ஓகேவா. சோ முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்ப அடையும் அப்படின்னா கிராமங்கள் முன்னேறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிராமங்களை பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். அப்ப கிராமங்கள் முன்னேறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பொதுவான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. கிராமம் அப்படின்னாலே இப்ப நகரத்துல இருக்க எல்லா வசதி வாய்ப்புமே இருந்துராது இல்லையா. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மையில நிலங்கள் துண்டுபட்டு இருக்கும், வேளாண்மையில பின்தங்கி இருப்பாங்க, கம்மியாதான் உள்கட்டமைப்பு எல்லாமே கம்மியாதான் இருக்கும். அதாவது போக்குவரத்து இதெல்லாம் சொல்லலையா, கல்வி அதெல்லாமே கம்மியாதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேலை வாய்ப்புகள் கம்மியாதான் இருக்கும். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வறுமை இருக்கும், அது கம்மியாதான் படிச்சிருப்பாங்க, கம்மியாதான் தொழிலாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேளாண்மை பொருட்கள்ல கம்மியான வருமானம் தான் கிடைக்கும். ஏன்னா இடைத்தரகர்கள் இருப்பாங்க, அவங்க வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து அடிமாட்டு விலைக்கு அங்க வாங்கி அதை வந்து அதிக விலை கொடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இதுக்கோ நகரத்துக்கோ வித்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு லாபம் தான், இடைத்தரகருக்கு லாபம் தான். விவசாயி அப்படிங்கிறவங்களுக்கு லாபம் கிடையாது. இப்ப விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. சோ அவங்களுக்கான அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதே கம்மியா தான் இருக்கும் இல்லையா. அது போக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து படிச்சுட்டு நகரங்களை நோக்கி போவாங்க. அப்ப நகரங்கள்ல இருக்கிறவங்களை நம்பி என்ன பண்ணுவாங்க, அங்க கிராமத்துல இருக்கவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இயற்கை வளங்களை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா சார்ந்து இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல இருக்கு. ஓகேவா.
ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிக்க போகிறோம். தெளிவாக கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமத்தில் ரொம்ப சிக்கலான விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேலையின்மையை சொல்லலாம். அது போக வறுமை, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கடன் சுமை. எதுக்காக அந்த கடன் சுமை வருது அப்படின்னா, இப்போ வந்து விதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்கவங்களே வறுமையில தான் இருப்பாங்க. அப்போ விதையெல்லாம் வந்து போடுறதுக்காக கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி விதையெல்லாம் போட்டு இதாகும் போது பாத்தீங்க அப்படின்னா பருவகால மாறுபாடு நடக்கும் இல்லையா. ஒண்ணு மழை பெய்யவே பெய்யாது, இல்லைன்னா மழை அதிகமா பெஞ்சு என்ன ஆயிரும், அது பயிர்கள் எல்லாம் நாசம் பண்ணிரும். அது போக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் சரியா இருக்காது, அது எல்லாமே நாசமாகும். அது எல்லாமே வித்து அவங்களுக்கு லாபம் வந்தாதான் என்ன ஆகும், அவங்க வந்து கடனை கட்ட முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை கட்டுறதுக்கு மறுபடியும் கடன் வாங்குவாங்க. அப்ப அந்த வட்டி, கடனை கூட கிடையாது, அந்த வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்க. சோ வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுமே தவிர என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்சா கூட அவங்க வட்டி கட்டுறதுக்கு தான் ஆகுமே தவிர அசலை செலுத்துறதுக்கு ஆகாது. ஓகேவா. அந்த மாதிரிதான் கந்து வட்டியில எல்லாம் போய் இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்க வந்து தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருக்கு. கிராமங்கள் முன்னேறாம நம்ம இந்தியா வந்து முன்னேறாது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. ஓகேவா. ஸோ நகரங்கள்ல இப்போ நார்மலா வளர்ச்சி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், நகரங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வளர்ச்சி, அது வேலை வாய்ப்பு அதிகரிக்குது, ஸோ அந்த பில்டிங் பெருசு பெருசா இருக்கு, இதுதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிராமங்கள் வளர்ச்சி அடைஞ்சா மட்டுமே இந்தியா அப்படிங்கிறது வல்லரசு ஆகும். அப்ப இந்தியா அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். ஓகேவா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நகரங்களை நம்ம வந்து இந்தியாவோட முகவரி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்தியாவோட அடையாளம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா கிராமங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ இப்ப இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம். சோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. கிராமம் அப்படின்னாலே அந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றவர் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. இந்தியா அப்படின்னாலே அது கிராமத்துலதான்ப்பா இருக்கு. 60 to 70% கிராமம் தான் இருக்கு இந்தியால. அது போக அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் 70% 75% என்ன பண்றாங்க, விவசாயத்தை தான் நம்பி இருக்காங்க. அப்ப கிராமங்கள் அப்படிங்கிறது இந்தியா வந்து கிராமத்துல தான் வாழுது. இந்தியாவோட முதுகெலும்பு அப்படிங்கிறது கிராமம் தான். அது போக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வறுமை அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு. வறுமை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னா, வன்முறையோட மோசமான வடிவத்துல ஒண்ணுதான் வறுமை அப்படின்னு சொல்லுவாரு. வன்முறையின் மோசமான வடிவத்துல ஒண்ணுதான் வறுமை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்சிமம் மகாத்மா காந்தி கிராமங்களை பத்தி தான் சொல்லுவார். ஸோ மகாத்மா காந்தி வந்து பொருளாதார அடிப்படையில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ கிராமங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாரு. அவர் வந்து தொழிற்சாலைகள் அந்த என்ன சொல்றது மிஷின் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பண்றதுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அது எல்லாமே பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. சோ அந்த மாதிரிதான் கிராமங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் மெயின் குறிக்கோள். ஓகேவா. இப்ப முன்னுரை என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, முன்னுரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஊரகம் அப்படின்னா கிராமம். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லையா, அந்த கொள்கைகளை எல்லாமே பயன்படுத்தி ஊரக பகுதியை வளர்ச்சி அடைய செய்யறாங்கல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம். நார்மலா பொருளாதாரம்னா என்ன, நம்ம அந்த பொருளாதார கொள்கையை வச்சு கொள்கையை யூஸ் பண்றதுதான் பொருளாதாரம். அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. ஊரக பொருளாதாரம் அப்படின்னா கிராமத்துல முன்னேற்றத்துக்கு என்னென்ன பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி செய்யறாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில அடிப்படை அழகு அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. அடிப்படை அழகு அப்படிங்கிறது வருவாய் கிராமம். சோ ஊரக பகுதியில அடிப்படை அழகா இருக்கக்கூடியது வருவாய் கிராமம். சோ ஊரக சமுதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஊரக சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. சோ என்னது ஊரக சமுதாயம் அப்படின்னா கிராமத்துல வாழக்கூடிய மக்களை குறிக்கிறது தான் ஊரக சமுதாயம். ஊரக பொருளாதாரம்னா பொருளாதார கொள்கையை பயன்படுத்தி ஊரக பகுதியை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம். ஊரகத்தோட அடிப்படை அழகு அப்படிங்கிறது வருவாய் கிராமம். ஊரக சமுதாயம் அப்படின்னா என்னது, கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்களை குறிக்கிறது தான் ஊரக சமுதாயம். ஊரகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி,
முன்னாடியே வேளாண்மையில பின்தங்கிய நிலை இருக்கிறது, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன் இருக்கிறது, வேளாண் பொருட்களுக்கு கம்மியா விலை கொடுக்கறது, உபரியா அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறது, அதிக அளவு இடப்பெயர்ச்சி கிராமங்கள்ல இருக்காம என்ன பண்ணுவாங்க, நகரத்தை நோக்கி இடப்பெயர்ச்சி நடக்கிறது, அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை அதிகமா சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, கிராமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 வருஷம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது 121 கோடி. ஓகேவா? சோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 121 கோடி. இப்ப 2025 மக்கள் தொகை என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எல்லாம் கிளாஸ கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நான் இப்போ மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறத நான் வந்து பொருளாதார கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நீங்க வந்து பொருளாதார கிளாஸ் நம்மளது வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பொருளாதார கிளாஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடியே நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். நீங்க வந்து அந்த கிளாஸஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா அதை ஃபுல்லா தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமங்கள், டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி கதையா இருக்கிறது எல்லாமே அதாவது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்ப சொல்லுவேன், நீங்க அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை வந்து நீங்க நோட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு கிராமம் இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் வரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வருஷத்துல எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி டேட்டாஸ் அதிகமா இருக்கும். அந்த டேட்டாஸ் மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாடத்துல. ஓகேவா? ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் எவ்வளவு மக்கள் தொகை சொன்னேன், 121 கோடி சொன்னேன் இல்லையா? அதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா கிராமங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6,40,867 இருக்கு. 2011 பிரகாரம் 6,40,867 கிராமங்கள் இருக்கு. மக்கள் தொகை 121 கோடி. அதுலயும் 68.84% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்காங்க, கிராமத்துலதான் மக்கள் தொகை இருக்காங்க. 121 கோடியில 68.84% மக்கள் எங்க இருக்காங்க, கிராமத்துலதான் இருக்காங்க. இது எல்லாமே டேட்டாஸ். ஓகேவா? சோ இப்போ ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ ஊரகம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வருவாய் கிராமம் அப்படின்னாலே என்ன ஆயிடும், உங்களுக்கு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப ஊரகம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். ஊரகத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை என்னென்ன அப்படிங்கிறது பாக்குறது, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, வேளாண்மையை சார்ந்திருத்தல், மக்கள் தொகை அடர்த்தி, வறுமை, சார்ந்திருத்தல், ஊரக வருமானம், கடன் சுமைகள், ஏற்றத்தாழ்வு, குடிபெயர்ச்சி, இரட்டைத்தன்மை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள். ஓகேவா? இப்ப ஊரகம் ஒரு நிறுவனம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கிராமம் அப்படிங்கிறது முதன்மை நிறுவனமா செயல்படுது இல்லையா? சோ அது செயல்பட்டு என்ன பண்ணுது, அந்த ஊரகத்துல இருக்கக்கூடிய மக்களோட தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள், இப்ப கிராமத்துக்குன்னு போனீங்கன்னாலே என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய பசுக்கள், நாய்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கூட அவங்க வீட்டுல இருக்க ஒன்னா நினைப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு கூட நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நகரத்துல இருக்க மாதிரி கிடையாது. ஆப்போசிட் பிளாட்ல இருக்கவன் யாருன்னே தெரியாம இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. கிராமத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து புதுசா போனீங்க அப்படின்னா கூட உங்களை வந்து நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே வரவேற்று உபசரிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா உணர்வு பூர்வமாவும் ஒற்றுமையாவும் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஊரகம் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஊரக மக்களோட வாழ்க்கை முறை. ஓகேவா? சோ இந்த இடத்துல வேளாண்மையை சார்ந்திருத்தல்னு இருக்கு. சோ ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்திருத்தல்னா என்ன, நான் சொன்னேன் இல்லையா, 70 to 75% பாத்தீங்க அப்படின்னா எதைதான் சார்ந்திருக்காங்க, வேளாண்மையை தான் சார்ந்திருக்காங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே. சோ அவங்களோட முக்கிய தொழில் அப்படிங்கிறது வேளாண்மையாகவும் வேளாண்மை சார்ந்த தொழிலாகவும் இருக்கு. வேளாண்மை சார்ந்த தொழில்னா என்ன, இப்ப வேளாண்மையில இருந்து வரக்கூடிய இப்ப கரும்பு விளைவிக்கிறாங்க அப்படின்னா கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறது, இந்த மாதிரி. ஓகேவா? அப்ப அந்த பொருட்களை இப்ப வரக்கூடிய பொருட்களை இன்னொரு இதுக்கு இன்புட்டா கொடுத்து அதை வச்சு அவுட்புட் கொண்டு வர்றதுதான். ஓகேவா? சோ இப்ப சர்க்கரை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, கரும்பு அப்படிங்கிறது விளைவித்து வருது, அதை வந்து இன்னொரு இடத்துல இன்புட்டா கொடுத்து சர்க்கரையை நம்ம எடுக்கிறது. அப்ப அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் வேளாண்மை. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கறது, இந்த மாதிரி எல்லாம். ஓகேவா? சோ வேளாண்மை அப்படிங்கிறது விவசாயம் செய்யறது. அது போக வேளாண்மை சார்ந்த தொழில்களையும் மக்கள் வந்து முக்கிய தொழிலா வந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஊரக மக்களோட வாழ்க்கை முறை என்னன்னு. ஓகேவா? சோ ஊரக மக்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப 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 எளிமையான வாழ்க்கை முறை. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க,
ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, வீட்டு வசதி, உடல் நலம், நலவாழ்வு, போக்குவரத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செய்தி தொடர்பு, வங்கி செயல்பாடு, சாலை வசதி, அங்காடி வசதி, இது எல்லாமே எப்படிதான் இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும், இல்ல இல்லாமலே இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா கல்வி வந்து ஒண்ணு படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கம்மியா தான் படிச்சிருப்பாங்க. வீட்டு வசதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வீட்டு வசதி இருக்குமா, எல்லாருக்கும் பெரிய வீடு இருக்குமானா இருக்காது. உடல்நலம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும் இல்லையா? ஸோ உடல்நலம் அப்படி ஏன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா அதற்கான வசதிகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல் இருக்குமானா இருக்காது. அப்ப அதுக்கான அந்த உடல் நலம், அதே எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா, நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்களா அப்படின்னா நம்மளால எல்லாத்தையுமே அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி சுகாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னாலும் அதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா சாலைகள் எல்லாமே கரெக்டா இருக்குமா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி பஸ், இப்ப பஸ் ஒண்ணும் இல்ல, பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிராமத்துல எல்லாம் மினி பஸ் போகும் அப்படின்னா அது டைமுக்கு தான் போகும். அது ஒரு டைமுக்கு அப்புறம் மினி பஸ் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில தான், அந்த மாதிரிதான் பஸ்ஸும் இருக்கும். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு, ஸோ போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தகவல் தொடர்பு கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வங்கி செயல்பாடும் கம்மியா தான் இருக்கும். ஸோ சாலைகள், அங்காடி வசதி, அதாவது அங்காடினா என்ன, கடை வசதி, இந்த மாதிரி இது எல்லாமே கம்மியா தான் இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க வந்து மூட நம்பிக்கையை அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மூட நம்பிக்கை அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. பாரம்பரிய கலாச்சார நடைமுறை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப, இப்ப நம்மலாம் பாத்தீங்கன்னா நார்மலா பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்கிறோமா அப்படின்னா 100% எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ 100% எல்லாரும் எடுக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து என்ன, கிராமத்து மக்கள் வந்து நம்மளை விட அதிகமா வந்து பாரம்பரிய கலாச்சார நடைமுறையில இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படிதான் இருப்பாங்க, ஏழ்மை நிலையிலையும் வறுமையிலையும் பரிதாபகரமாவும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊரக மக்கள் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி முறையிலையும் சமூக அமைப்பு, அரசியல் சூழல் நலிவடைந்த மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா என்ன, அவங்க வந்து வறுமையில இருப்பாங்க, நலிவடைந்திருப்பாங்க. ஸோ இத நம்ம வந்து பொருளாதார டாபிக்ல இன்னொரு டாபிக்ல படிச்சிருப்போம். என்னன்னா நச்சு சுழற்சி, வறுமை நச்சு சுழற்சி அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது வருமானம் கம்மியா இருக்கிறதால சேமிப்பு கம்மியா இருக்கும். அப்ப சேமிப்பு கம்மியா இருந்தா முதலீடும் கம்மியா தான் போடுவாங்க. முதலீடு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், வருமானம் கம்மியாகும். அப்படியே வந்து அந்த வறுமை அப்படிங்கிறது அந்த சுழற்சியில ஒரு சுழற்சியில அப்படியே சுழன்றுகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்ட வடிவுல என்ன ஆகும், சுழன்றுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஏழ்மை நிலையிலையும் பரிதாபகரமாகவும் இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி முறை, சமூக அமைப்பு, அரசியல் சூழல், இது எல்லாமே என்னதான் இருக்கும், ஒண்ணு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், இல்ல பின்தங்கி இருப்பாங்க, இல்லைன்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப கிராமத்துல இருக்கவங்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கவங்கல மது அருந்துபவர்கள், மது பிரியர்கள் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாகிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாமே இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது, கிராமத்துல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்குமா அப்படின்னா கிராமத்துல உங்களுக்கு வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப நகரத்துல இருக்க மாதிரி பக்கத்துலயோ இல்ல வந்து ஒரே பில்டிங்ல பல கட்டடங்களோ இல்லாம அவங்க வந்து ரொம்ப கம்மியா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணாதான் இருக்கும். அப்ப ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம், மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்றோம். சோ மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. இது வந்து கிராமத்துல எவ்வளவு இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல மக்கள் தொகை அதிகமா இருக்காது கிராமத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பருவகால வேலையின்மை, குறை வேலையுடைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பருவகால வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து அறுவடை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறுவடை செய்யற டைம்ல உங்களுக்கு வந்து வேலை அதிகமா இருக்கும், ஆட்கள் வந்து நிறைய சேர்த்துவாங்க. அறுவடை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் விதைச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறுபடியும் வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் அது அறுவடை பண்ற வரைக்கும் அந்த டைம் கேப் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், டைம் கேப் அப்படிங்கிறது விழுந்துரும். அப்ப பருவ காலத்துக்கு மட்டுமே அந்த பயிர்கள் பயிரிடுறாங்க இல்லையா, அந்த பருவ காலத்துக்கு மட்டுமே தான் என்ன ஆகும், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும், மற்ற நேரத்துல இருக்காது. இதுதான் பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். இதுவே குறை வேலையுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, குறை வேலையுடைமை நம்ம வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ குறை வேலையுடைமை என்னன்னு சொல்லலாம், மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு சமையல் செய்யறாங்க,
ஒரு 10 பேருக்கு சமையல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேருக்கு 2 பேர் நின்னாலே வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல அந்த சமையல் கட்டுல ஒரு 10 பேர் நின்று வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால சமையல் சீக்கிரமா முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அது வேக வேண்டிய டைம் வெந்துதான் ஆகணும் இல்லையா? ஸோ சமையல் கட்டுல ஒரு பொருள் வைக்கிறோம், அதாவது சாப்பாடு செய்யறோம், பொரியல் செய்யறோம், கூட்டு செய்யறோம், அதுக்கப்புறம் குழம்பு செய்யறோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம், 10 பேருக்கு எவ்வளவு நேரம் அது கொதிக்கணுமோ கொதிச்சு வெந்துதான் ஆகணும். 10 பேர் வேலை செஞ்சாலும் 15 பேர் வேலை செஞ்சாலும் ஒருத்தவங்க வேலை செஞ்சாலும் அந்த அடுப்பு எந்த அளவுக்கு எரியுதோ அதை பொறுத்துதான் அது சமையல் அப்படிங்கிறது முடியும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு 2 பேரும் இருந்தா வேலையை முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம 10 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒருத்தவங்க மோதிட்டு அந்த கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம இருக்கும். 10 பேர் இருந்தாலும் அது உற்பத்தி செய்யக்கூடிய அளவு அப்படிங்கிறது மாற போறது கிடையாது. ஓகேவா? சோ 10 பேருக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் சமைச்சாலும் 10 பேர் சமைச்சாலும் 10 பேருக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதுதான் வெளியே வரும். அப்ப அந்த உற்பத்தி அப்படிங்கிறது மாற போறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான். 2 பேர் வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க, இருந்தாலுமே உற்பத்தி வந்து மாறல, அந்த நிறைய பேர் இருக்காம 2 பேர் மட்டுமே இருந்தாலுமே அந்த வேலை நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவா வேலை செய்யறாங்க இல்லையா, அததான் நம்ம என்ன சொல்றோம், குறை வேலையிடமே இல்லைன்னா மறைமுக வேலையிடமே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு தகுதியும் விருப்பமும், நான் வேலை செய்யறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு, அதே மாதிரி எனக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பமும் இருக்கு, ஆனாலுமே எனக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வேலையின்மை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுக்கான தகுதி இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனா எனக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி சொல்றதுதான் பாத்தீங்கன்னா வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். குறை வேலையுடைமை அப்படிங்கறத என்ன சொல்றோம் நம்ம, மறைமுக வேலையின்மை. அதை தான் நான் இப்ப சொன்னேன். இங்க இருக்கிறது எல்லாமே அததான் கொடுத்திருப்பாங்க. சோ கம்மியா இருக்கிறாங்க, அதாவது 2 பேர் செஞ்சாலே அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மறைமுக வேலையின்மை. அப்படி இல்லை அப்படின்னா குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து என்ன ஆகும், இப்ப 2 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம், இப்ப 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய் அந்த வேலையை செஞ்சா 2000 ரூபாய் சம்பளம், 2 பேருக்கு கொடுத்தா 1000 ரூபாவா போகும். இப்ப 10 பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா என்ன ஆகும், வெறும் 200 ரூபா தான் போகும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கம்மியாகுது இல்லையா, அதுவே ரொம்ப பிரச்சனை தான் இல்லையா? சோ ஏன்னா குறைந்த வருமானம் இருக்கிறதாலதான் அவங்க வேலையாவே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் அவங்க கடன் வாங்குறாங்க, கடன் வாங்குறதாலதான் கடன் சுமை அதிகரிக்குது, அந்த மாதிரி எல்லாம் போகுது இல்லையா? அப்ப இததான் மறைமுக வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதான் அங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து வறுமை. சோ வறுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ம் வந்து சரியா இல்ல, பூர்த்தி செய்ய முடியல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது என்ன, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3ம் சரியா இல்ல அப்படின்னா அததான் நம்ம வறுமை அப்படின்னு சொல்லுவோம். 2011-12 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா சுமார் 22 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா ஏழையாவும் வறுமை கோட்டுக்கு கீழையும் இருந்திருக்காங்க. அது என்ன வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2400 கலோரி அப்படிங்கிறது சாப்பிட முடியல அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோடு அப்படிங்கிறது பொருளாதார அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கி கணக்குல 1.9 அமெரிக்க டாலர், ஓகேவா? சோ 1.90 அமெரிக்க டாலருக்கு கம்மியா வருமானம் இருக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அதாவது அதுக்கப்புறம் 2400 கலோரி, அது உங்களுக்கு பின்னாடி வரும். 2400 கலோரிக்கு ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கு கம்மியா சாப்பிட்றவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதே மாதிரி உலக வங்கி கணக்கெடுப்புல பார்த்தோம் அப்படின்னா 1.90 அமெரிக்க டாலருக்கு கம்மியா வருமானம் உடையவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? 2011-12 வருஷத்துல 22 கோடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஊரக பகுதியில கிராமத்துல மட்டுமே, இத வந்து நகரத்துல அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, கிராமத்துல மட்டுமே 22 கோடி மக்கள் ஏழையாவும் வறுமை கோட்டுக்கு கீழையும் இருந்திருக்காங்க. இப்ப வறுமை அப்படின்னா என்ன, உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ம் சரியா அன்றாட தேவை இல்லையா? சோ அடிப்படை தேவை, அன்றாட தேவை, இது இல்லை அப்படின்னாலே நம்ம வறுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சுமை. கடன் சுமை அப்படிங்கிறது என்னது, குறை வேலையுடைமை, வறுமை,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிலத்துல நம்ம வந்து நிலத்துல வேலை செஞ்சாலும் சரி, நிலம் சார்ந்த வேலை செஞ்சாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய தேக்க நிலை, அதாவது சரிவர வேலை முடியல, ஆளுங்களை வச்சு நான் இன்னும் செய்யணும் அப்படின்னா அந்த ஆளுங்களை கூலி கொடுக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கான கரெக்டான காசு நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைன்னா கடன் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து கம்மியான வேலைக்கு ஊதியம் வேலைக்கு போறாங்க. ஓகேவா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, குறை வேலையுடைமையில 2 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 10 பேர் செஞ்சாங்கன்னா அமௌண்ட் என்ன ஆகும்? ஸ்பிளிட் ஆகும். அப்ப அவங்களுக்கு கம்மியான ஊதியம் தான் கிடைக்கும். அதே மாதிரி பருவகால உற்பத்தி நடக்குது இல்லையா? அப்ப பருவகால உற்பத்தியில குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அறுவடைனா அந்த 6 மாசம் என்ன ஆகும்? சரியான அந்த வருமானமே இருக்காது இல்லையா? அப்ப அந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கடன் சுமைக்கு காரணமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில எழுத்தாளர் சர் மால்கம் டார்லிங் 1925 அவரோட இயர் பாத்தீங்கன்னா 1925 சர் மால்கம் டார்லிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இருந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா சர் மால்கம் டார்லிங் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இருந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான். அவனோட மட்டும் முடியல, அவனோட சந்ததிக்கும் அந்த கடனை விட்டு தான் போறாங்க. சொத்து சேர்த்து வச்சுட்டு போறது கிடையாது, கடனை விட்டுட்டு போறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே ஆள் அமுக்கினா என்ன ஆகும்? கடன் தான் பெருசாயிட்டே போகும். அப்ப அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கடன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கரெக்டா வந்து பேங்க்ல போயிட்டு நமக்கு தேவையான லோனை வாங்கி யூஸ் பண்ணாம அதுல போனாங்க அப்படின்னா இந்த சீட்டு கேட்கறாங்க, அந்த சீட்டு கேட்கறாங்க, அந்த ப்ரூஃப் கேட்கறாங்க, இந்த ப்ரூஃப் கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் என்ன இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கறதால என்ன பண்ணிடுவாங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதிக வட்டி கொடுக்குறாங்க இல்லையா? சோ வட்டிக்கு தரவங்க கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. சோ வட்டிக்கு மேல வட்டி அவங்க குட்டி போட்டுட்டே போகும் இல்லையா? அப்ப என்ன ஆகும், அவங்க வந்து அவங்க கிராம மக்களோட அந்த இதையே பாத்தீங்கன்னா உறிஞ்சிருவாங்க, அட்டை மாதிரி உறிஞ்சு எடுத்துருவாங்க, அவங்க உழைப்பையே உறிஞ்சு எடுத்துருவாங்க. சோ கிராம மக்கள் எதுலதான் இருப்பாங்க? கடல்ல மூழ்கி என்ன பண்ணுவாங்க? தற்கொலைக்கு தான் ஆளாறாங்க இல்லையா? சோ இது எல்லாமே கடன்ல வரும். அடுத்து ஊரக வருமானம். சோ ஊரக பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ஊரக மக்களுக்கு பொதுவான வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற வேலை வாய்ப்பையோ அதுக்கப்புறம் தன் வேலை வாய்ப்பையோ தர்றதுக்கு இயலவில்லை. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, அதாவது ஊரக வருமானம்னா என்ன? அங்க இருந்துட்டு அங்க இருக்கக்கூடியதை நம்ம ஏதாவது இப்ப வேளாண்மை ஆகட்டும், வேளாண்மை சார்ந்த தொழில்கள் ஆகட்டும், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சம்பாதிக்கிறது தான். சோ ஊரக வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பாத்தீங்கன்னா சார்ந்திருத்தல். சோ ஊரக பகுதியில் இருக்க, அதாவது கிராமத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட பிள்ளைங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறாங்க, வேற இடத்துல போய் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி, ஓகேவா? சோ அவங்க வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, அவங்க வந்து நம்மளை பாத்துக்குவாங்க, அந்த மாதிரி அவங்கள நம்பி என்ன பண்ணுவாங்க, சார்ந்து இருப்பாங்க. அததான் சொல்லியிருக்கு. அடுத்து இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இரட்டைத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிரிடையான 2 கூற்று. ஓகேவா? சோ எப்படி சொல்லலாம், முரண்பாடானது அப்படின்னு சொல்லலாம். வேற வேற ஆப்போசிட் ஒண்ணுல இப்ப வந்து 9ன்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட சைடு நான் 9ன்னு எழுதிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா அது 9ன்னு தெரியும். அதே ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு அது 9 எப்படி தெரியும்? 6ன்னு தெரியும். அப்ப அவங்க 6ன்னு சொல்லுவாங்க, நான் 9ன்னு சொல்லுவேன். அப்ப என்ன ஆகாது? முரண்பாடுதான். அதே மாதிரிதான் ஒண்ணு, அதாவது இது நியூட்டன்ஸோட 3rd லாவும் எடுத்துக்கலாம். ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் ஒண்ணு நடக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் 2 இரட்டைத்தன்மை, 2 எதிரடையான கூற்றுகள் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, வளர்ந்த நிலை ஒண்ணு, அப்ப பின்தங்கிய நிலை ஒண்ணு, அமைப்பு சார்ந்தது, அமைப்பு சாராதது, பாரம்பரியம் நவீனம், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்படாத, ஏழை பணக்காரர், திறமை மிக்கவர் திறமையற்றவர், அந்த மாதிரி என்ன ஆகும், நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராமத்துல நடக்குது. அடுத்து ஏற்றத்தாழ்வு. சொத்து வச்சிருக்கவங்க, ஊரக பகுதியில நிலம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வளர்ந்துகிட்டே போவாங்க. ஏன்னா அவங்க வந்து விவசாயிகளை வேலைக்கு வச்சு கம்மி வருமானம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த லாபத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப பணக்காரவங்க நினைப்பாங்க பணக்கார ஆயிட்டே போவாங்க, ஏழையா இருக்கவங்க ஏழை ஆயிட்டே போவாங்க. இதை நம்ம நார்மலா படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலத்துண்டாடல் அப்படிங்கிறது அங்க வந்து நடக்கும். அதே மாதிரி நிலக்கிழாளர்கள் பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுறது, கிராமப்புற நடவடிக்கையில ஆதிக்கம் செலுத்து, பண்ணையாருன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ பண்ணையார் என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி அந்த ஊர் மக்களை வந்து வேலைக்கு வாங்குவாரு. ஆனா வந்து வருமானம் கம்மியா கொடுப்பாரு. அந்த மாதிரி வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு. அவங்க வந்து ரெண்டு ஆப்போசிட் இருந்தாலே என்னது, ஒருத்தவங்க நல்லா வளர்ச்சியா இருக்காங்க, ஒருத்தவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க, வறுமையில இருக்காங்கன்னா அதுதான் நம்ம ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்நடைகள் இருக்கு இல்லையா, அது மற்ற சொத்துக்கள் எல்லாமே கம்மியான பேர்கிட்ட மட்டுமே இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க, ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடிபெயர்ச்சி. ஸோ அதாவது கிராமத்துல இருந்தோம், வறுமையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நகரத்துக்கு போனோம் அப்படின்னா வேற வேலை செஞ்சு நம்ம வந்து இன்னும் சம்பாதிச்சு மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குடிபெயர்ந்து போவாங்க. ஸோ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு இடம்பெயர்ந்து போய் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த நிலைமை பாத்தீங்க அப்படின்னா நகரங்கள் பெருகுது, அதாவது நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆனா கிராமத்துல இருக்க மக்கள் தொகை என்ன ஆயிரும், கம்மி ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா இங்க இருந்து அங்க போயிட்டாங்களே, அப்ப இங்க கம்மியாகும், அங்க வந்து அதிகமாகும். இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு ஸ்மாச்சர் சொல்றாரு. ஓகேவா? சோ ஸ்மாச்சர் என்ன சொல்றாரு, இரட்டை நஞ்சாக்கள். கிராமங்கள்ல மக்கள் தொகை கம்மியாயிட்டே போகுது, இடப்பெயர்ச்சி நடக்கிறதால. நகரங்கள்ல மக்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க, அததான் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு ஸ்மாச்சர் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சி வகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு ஸ்மாச்சர் அவரோட நூல் சிறியது அழகு அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ ஸ்மாச்சர் என்ன சொன்னாரு, இரட்டை நஞ்சாக்கள்னு சொன்னாரு. அது போக இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்னு அவரோட நூலான சிறியது அழகு அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ இது எல்லாமே என்னது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊரக இது இருக்கு இல்லையா, சோ ஊரக பகுதியோட உங்களுக்கு இயல்புகள். ஓகேவா? சோ அததான் இப்ப பார்த்தோம், ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள். உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இதுவே தான் வரும், அதனால என்ன மெயின் பாயிண்டோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள் தான் இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊரக மேம்பாடு நம்ம கடைசியா பாத்துக்கலாம். இந்த என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊரக மேம்பாடு எதுக்காக அடையணும், அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், அதை கடைசியா பார்த்துக்கலாம். அடுத்து ஊரக பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு, வேளாண்மை சார்ந்த பிரச்சனை இருக்கு, உள்கட்டமைப்பு வசதி சார்ந்தது இருக்கு, பொருளாதாரம் சார்ந்தது இருக்கு, சமூக கலாச்சாரம் சார்ந்தது இருக்கு, தலைமை சார்ந்தது இருக்கு, நிர்வாகம் சார்ந்தது இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சதே தான், ஒரு சிலது மட்டும் ஆட் ஆகும், அதை மட்டும் பார்க்கலாம். மக்கள் தொடர்புடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க வந்து சரிவர படிச்சிருக்க மாட்டாங்க, போதிய தொழில்நுட்ப அறிவு இருக்காது. ஓகேவா? சோ இப்ப வந்து தொழில்நுட்பம் அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா, படிச்சிருந்தாங்க, அதை பத்தி புரிதல் இருக்கு அப்படின்னா ஓகே, பட் அது எல்லாமே இருக்காது. சோ கிராம மக்கள் கிட்ட அது எல்லாத்துக்கான அறிவு அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை கம்மியா வைக்கிறது, அதிகமா வைக்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம ரொம்ப நம்புறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொடர்பான சிக்கல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகேவா? சோ எதிர்பார்த்த அளவுல விழிப்புணர்வு, வேளாண்மை அறிவு, திறன், மனப்போக்கு இது எல்லாமே இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா கம்மியா இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளீடு பொருட்கள், இப்ப விதையெல்லாம் போடுறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி இயற்கை வளங்கள் எதுவா இருக்கட்டுமே அதை போறதுக்கான அந்த உள்ளீடு அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறது, இல்லைன்னா கிடைக்காமையே இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்காடிப்படுத்தக்கூடிய வசதி. சோ அவங்க செய்யறத விளைவிக்கிறாங்க இல்லையா, விளைவிக்கிற பயிரை அங்காடிப்படுத்தக்கூடிய வசதி அப்படிங்கிறது கம்மி, பற்றாக்குறையான பணியாளர்கள் இருக்கிறது. ஓகேவா? சோ அதாவது பணியாளர்கள் வந்து எல்லாருமே வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, பணியாளர்கள் கம்மியா இருப்பாங்க. சோ பற்றாக்குறையான பணியாளர்கள் இருக்கிறது, பன்முக திறன் கொண்ட பணியாளர்கள் இல்லாம இருக்கிறது. இப்போ இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நாத்து நடுறதுக்குன்னு வருவாங்க. ஓகேவா? சோ நாத்து நட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுமானா தெரியாது, ஏன்னா அவங்க நாத்து நடுறதுக்கு வருவாங்க, நாத்தை வேகமா நட்டுட்டு போயிருவாங்க. அப்ப அதே விஷயம் வேற வேற வேலைகள் செய்யும் போது ஒருத்தவங்களுக்கே எல்லா வேலையும் செஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த மாதிரியும் இருக்காது. அடுத்து நிலங்கள் வந்து துண்டாடப்பட்டு சிறிதா இருக்கும். ஓகேவா? சோ சின்ன சின்னதா இருக்கும், அதனால அவங்க விவசாயம் ஒரு பல்கா செய்ய முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சிறு நிலங்களும் சிறு சிறு துண்டுகளா அறுக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப குட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுல எண்ணெய் போட்டு எண்ணெத்தை விளைவிச்சு எண்ணெத்தை பண்றது, அதுக்கு உண்டானது எல்லாமே பண்ணிதாகணும். அது பெரிய நிலமா இருந்தாலும் சரி, சின்ன நிலமா இருந்தாலும் சரி, அது விளையக்கூடிய டைம் அப்படிங்கிறது சேம் தான். 6 மாசம் விளையுதுன்னா 6 மாசம் விளைஞ்சுதான் ஆகணும். பட் அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு விலை போகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிரமமானது. அடுத்து
ஊரக பகுதியில தங்கி பணியாற்றவங்களுக்கு போதுமான கட்டமைப்பு வசதி இல்லாம இருக்குது, போக்குவரத்து இல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் தான் மின்சாரம் இல்லாம இருக்கிறது, நிறைய வசதிகள் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் கம்மியா இருக்கிறது இல்லைன்னா இல்லாம இருக்கிறது, பழமையான தொழில்நுட்பத்தை வச்சே செய்யறது. ஓகேவா? சோ புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம இருக்கிறது இல்லைன்னா கம்மியா பயன்படுத்துறது. ஓகேவா? முதல் பாத்தீங்க அப்படின்னா அறுவடை செய்யறது எல்லாமே கையிலேயே பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மிஷின் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றாங்களா அப்படின்னா எல்லாமே பண்றது கிடையாது. பழமையான செயல்முறை தான், ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைவான அரசு முதலீடு இருக்கிறது. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விளைபொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்ல வாங்க முடியாது. அதே மாதிரி அவங்க விளைவிக்கிறாங்க இல்லையா, விளைவிக்கக்கூடிய பொருளுக்கான விலையை அவங்க நிர்ணயம் பண்ண முடியாது. ஓகேவா? சோ விளைவிக்கக்கூடிய பொருள், இப்ப பயிர் இது பண்ண அரிசி விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி இவ்வளவுதான் ரேட்டு அப்படின்னு விவசாயிகள் விலை நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏன்னா அதை யார் வாங்கிட்டு போறாங்களோ இடைத்தரகர்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரியான அறிவு, அதாவது கல்வி அறிவு இல்லாம இருக்கிறது, சரியான ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால என்ன ஆயிரும், இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கறத பண்ண முடியாம இருக்கிறது. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள். அடுத்து உள்கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னா தேவையான நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், செய்தி தொடர்பு, மருத்துவ வசதி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளைவிக்கிறத சேமிச்சு வைக்கக்கூடிய சேமிப்பு வசதி, வங்கி, காப்பீடு, இது எல்லாமே போதுமானதா யாரும் கிடைக்காது, கிராமத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்காது. அடுத்து பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், அதிக செலவு பிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாம இருக்கிறது, நலிவடைந்த ஊரக தொழிற்சாலை, குறைந்த வருமானம், கடன் சுமை, நில உடைமை, சொத்துல ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள். சோ பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள்னா என்ன, இப்போ ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் அதிக விலையில இருக்கு அப்படின்னா எப்படி அவங்க வாங்கி பண்ணுவாங்க, அவங்களே வறுமையில இருக்காங்க, அவங்களே கடன் வாங்கிதான் அந்த வேலையை செய்யறாங்க. அப்படிங்கும் போது ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் அதாவது ஊரகத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நலிவடைந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் கம்மி வருமானம், கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் நிலமும் சொத்தும் ஏற்றத்தாழ்வு, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ஏற்றத்தாழ்வு, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுல இருக்கிறது எல்லாமே பொருளாதாரம் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிறதா இல்லையா, அப்ப அதெல்லாம் என்ன ஆயிரும் உங்களுக்கு, அதுல சிக்கல்கள் இருக்கு. அடுத்து சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள். சோ இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாதி முறை அப்படிங்கிறது கிராமத்துல அதிகமா இருக்கும் இல்லையா. சோ இப்ப நகரங்கள்ல உங்களுக்கு கண்ணுல தெரியாமலும் 1-2 அங்கேயும் தெரிஞ்சும் இருக்கலாம். பட் கிராமத்துல அப்படிங்கும் போது அந்த சாதி முறை அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும். அப்ப சாதியினர் என்ன பண்ணுவாங்க, அதிகமா நிலத்தை கொண்டு இருப்பாங்க, மத்தவங்களை விட அவங்க உயர்ந்தவங்களா இருப்பாங்க. வகுப்பு சார்ந்த சாதிகள் என்ன ஆகும், அவங்கள சுரண்டி இது பண்ணுவாங்க. அப்ப வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, கல்வியின்மை, அதுக்கப்புறம் குழந்தை திருமணம், இது எல்லாமே பல சிக்கலா என்ன இருக்கு இந்திய கிராமத்துல நிலவு. ஓகேவா? அதே மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, பொண்ணையோ பையனையோ ஆணவ கொலை பண்ணுவாங்க இல்லையா. சோ இது எல்லாமே எங்க அதிகமா இருக்கு, உங்களுக்கு கிராமத்துல அதிகமா இருக்கு. அதே மாதிரி குழந்தை திருமணம் பண்றது, பெண் சிசுக்களை பண்றது, இது எல்லாமே கிராமத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை சார்ந்த சிக்கல். சோ தலைமை சார்ந்த சிக்கல்னா பாத்தீங்கன்னா பண்ணையார் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க ஒரு தகுதி இல்லாம இருக்கிறது, எப்படி மக்களுக்கு கிராம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு செயல்படாத தன்மை இருக்கிறது, சொந்த விருப்புல பண்றது, ஜாதியை எடுத்துட்டு பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஏத்தி இப்ப அவங்க சாதியினருக்கு அதிகமா செஞ்சு கீழ் ஜாதிகளுக்கு கம்மியா பண்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலைமை சார்ந்த சிக்கல்கள். தலைமையே சரியா இல்லைன்னா எப்படி கரெக்டா இருக்காது இல்லையா, அது எல்லாமே தலைமை சார்ந்த சிக்கல்கள். அடுத்து நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள். இது பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடு, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, குறைந்த கூலி, வரவு செலவை சரிவர முறையா பயன்படுத்தாம இருக்கிறது, மேலாண்மையின்மை, ஊரக வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடறதுக்கு சரியான கண்காணிப்பு இல்லாம இருக்கிறது, நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள். ஓகேவா? அது அரசா இருக்கட்டும் இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா தலைமையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதுல கரெக்டா இது பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அதுல சிக்கல்கள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கிராமப்புற வறுமை அப்படிங்கிறது கிராமப்புற வேலையின்மை, கிராமப்புற தொழிற்சாலை,
சிறுநிதி, ஊரக நலம், உடல் நலம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சிக்கல்களா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? வறுமை, வேலை இல்லாம இருக்கிறது, சரிவர தொழிற்சாலைகள் இயங்காம இருக்கிறது, சரிவர வேளாண்மை கரெக்டா இருக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் சுகாதாரம் சரியா இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஊரகத்துல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி இயல்புகள்னு பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டுகளே உங்களுக்கு இதுலயும் வரும் இல்லையா, அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊரக வறுமை. ஸோ ஊரக வறுமை அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? ஊரக வறுமை அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாருங்க இங்கதான் கொடுத்துருப்பாங்க, 2400 கலோரி அளவுக்கு கம்மியா சாப்பிட்றவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றோம். அது போக 1.90 அமெரிக்க டாலருக்கு கம்மியா வருமானம் சம்பாதிக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கவங்க. கிராமத்துல வறுமை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், ஊரக வறுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல வறுமை அப்படிங்கிறது அவங்களோட அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரிவர அவங்க செஞ்சுக்க முடியல அப்படின்னாலே என்ன பண்ணலாம், நம்ம அதை வறுமை அப்படின்னு சொல்லலாம். அதான் வறுமை கோட்டை வச்சுதான் பிரிச்சிருப்பாங்க. இவங்க வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்கள், இவங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள்னு ரெண்டா பிரிப்பாங்க. அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை தான் என்ன சொல்றாங்க, 2400 கலோரி அளவுக்கும் இல்லைன்னா அதுக்கும் கம்மியா சாப்பிட்றவங்கள சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2009, 10வது வருஷத்துப்படி பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில வறுமையில இருக்கக்கூடிய மக்களோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 54.10. இதுவே 2009, 2010 மொத்த வறுமை சதவீதம் அப்படிங்கிறது 33.80. இது கிராமத்துல மட்டுமே. இது பொதுவா நகரம், கிராமம் எல்லாமே சேர்ந்து. ஓகேவா? ஸோ 2009-10 ஊரக பகுதி, கிராம பகுதியில மட்டுமே வறுமையில இருக்கக்கூடிய மக்களோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 54.10. மொத்தமா சேர்த்துனீங்க நகரம், அதுக்கப்புறம் கிராமம் எல்லாமே, நகராட்சி, மாநகராட்சி எல்லாத்தையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 33.80. இது 2009-10. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க கிட்டதான் வறுமை அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2005வது வருஷத்துல இந்த தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் பாத்தீங்கன்னா 80 விழுக்காட்டினர் பாத்தீங்க, 80% ஆளுங்க எங்கதான் இருந்திருக்காங்க, கிராமத்துல வறுமையில தான் இருந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மொத்த ஊரக மக்கள்ல தாழ்த்தப்பட்டோர் பங்கை விட மிக குறைவுதான். ஓகேவா? அது போக 2015வது வருஷம் 80 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் வாழ்ந்திருக்காங்க இந்தியாவுல. அதுல கால் பகுதி கிராம மக்கள் 22 கோடி பேர் பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருந்திருக்காங்க. ஸோ 2015ல 80 கோடி மக்கள் கிராமத்துல வாழ்ந்திருக்காங்க. அதுல 22 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. ஸோ உலகத்திலேயே ஏழை மக்களோட தொகையில 22%, 22% எங்கதான் இருக்காங்க, இந்தியாவில தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது 2015ல 80ல 22 கோடி உங்களுக்கு யாரா இருந்திருக்காங்க, வறுமையில இருந்திருக்காங்க. உலகத்திலேயே கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில தான் 22% வறுமை மக்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போனாலும் ஏழைகளோட அளவை நம்மளால கம்மிப்படுத்தவே முடியல. அது அதிகமாயிட்டே தான் போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக வறுமைக்கான காரணங்கள் என்ன? சோ ஊரக வறுமைன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடிப்படை தேவைகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வறுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஊரக வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, நிலங்கள் சரியா பிரிக்கப்படாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைந்த அளவு பொருளாதார வளர்ச்சி வீதம் இருக்கிறது, குறைந்த உற்பத்தி திறன் இருக்கிறது, பொதுத்துறையில முதலீடு இல்லாம இருக்கிறது, வளர்ச்சியில நன்மையில பாத்தீங்கன்னா உள்ள சமனற்ற நிலை, பண்ணை சாராத தொழில்கள்ல வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம், பெரிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம், சமூக குறைபாடுகள், இது எல்லாமே ஊரக வறுமைக்கான காரணங்கள். நிலங்கள் சரியா பிரிக்கப்படாம இருக்குது, அதாவது ஒரு சிலர்கிட்ட குவிந்து காணப்படுறது, ஒரு சிலர்கிட்ட கம்மியா இருக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும், அது வறுமைக்கான காரணமா வரும். அடுத்து பண்ணை சாராத தொழில்கள், அது பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, அதாவது உழைப்பாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும், ஆனா பண்ணை சாராத தொழில்கள் அதிகரிக்கல. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும், அதுல உங்களுக்கு வருமானம் சரியா இருக்காது, வேலை வாய்ப்பே இல்லையே, வேலை வாய்ப்பு இருந்தா தானே வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அதுல கம்மியான கூலி தான் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆயிரும், இது வறுமைக்கு தான் இழுத்துட்டு போகும். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுத்துறையில முதலீடின்மை. சோ மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கான முதலீடு அப்படிங்கிறது நம்ம நாட்டுல கம்மியா தான் இருக்கு, இதுவே வறுமைக்கு அடிப்படையான காரணமா இருக்கு. அடுத்து பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன, பொருட்களோட விலை அதிகரிச்சுட்டே போகுது, பொருட்களோட விலை அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், வாங்கும் சக்தி குறையும். ஏன்னா அவங்களுக்கு வருமானமே கம்மி அப்படின்னா அதிகரிச்சுட்டே போச்சுன்னா வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அப்ப பொருட்களோட விலை அதிகரிக்குது, வாங்கும் சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, வாங்கும் சக்தி குறைஞ்சிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், வறுமைக்கு தான் அது கொண்டு போய் நிறுத்தும். அடுத்து குறைந்த உற்பத்தி திறன்.
சோ ஊரக தொழிலாளருக்கு பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி திறன், பண்ணைகள்ல உற்பத்தி திறன் கம்மியா இருக்கிறது வறுமைக்கு காரணமா இருக்குது. சோ உற்பத்தி திறன் கம்மியா இருந்ததுன்னா வறுமைக்கு தான் காரணமா போகும். ஏன்னா உற்பத்தி திறன் அதிகமா இருந்தா தானே அதை வித்து காசை வாங்கி கடனை கட்டி அதுக்கப்புறம் சேமிப்பு பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியலன்னா எப்படி? அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியோட நன்மையில உள்ள சமனற்ற நிலை. ஓகேவா? சோ பொருளாதார வளர்ச்சியில ஏற்படக்கூடிய நன்மைகளை நகர்ப்புறத்துல இருக்கவங்களே தான் அனுபவிக்கிறாங்களே தவிர அவங்கதான் சொத்தை மேல மேல குவிச்சு வச்சுட்டா இருக்காங்களே தவிர குறைபாடு இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு போகுமா அப்படின்னா போகாது. அப்ப அது வந்து கம்மியாயிட்டு. சோ ஏழை மக்களோட பங்களிப்பு இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அதிகமா போகாது. அப்ப வளர்ச்சியோட நன்மையில பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட்டு அது நன்மை வந்தாலுமே என்ன ஆகும்? அதுல வந்து கிராமத்து சைடு போறது கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்து குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். சோ இது பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு நன்மையா தான் இருக்கு. பணக்காரர்களுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போறதால அவங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. பணக்காரர்கள் ஆகிட்டே போறாங்க, ஏழைகள் ஆகிட்டே போறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதமும் அந்த ஏழை மக்களை வறுமைக்கு தான் கொண்டு போகுது. அடுத்து பெரிய தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம். சோ இந்தியாவில பெரிய தொழிற்சாலைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நகர்ப்புறத்துல சென்டரா வச்சு அதிக வருமானம் வரக்கூடிய என்ன பண்ணுவாங்க? ஆளுங்களை வச்சு அதிகமா வருமானம் இது பண்ணி பண்ணுவாங்க. இந்த தொழிற்சாலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயந்திரங்களை அதிகமா பயன்படுத்தி என்ன பண்ணும்? மக்களை அதிகமா வேலைக்கு சேர்க்காது. இயந்திரங்களை அதிகமா பயன்படுத்தி வேலை வாங்குறதால என்ன ஆயிரும்? மக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்துடும். அது போக இது எல்லாமே நகரத்துல நடக்கிறதால கிராமத்துல இருக்க மக்களுக்கு வந்து அந்த இயந்திரத்தை பயன்படுத்தவோ யூஸ் பண்ணவோ தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? கிராமத்துல அந்த மாதிரி பெரிய தொழிற்சாலை அப்படிங்கிறதும் வரப்போறது கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. சோ வறுமைக்கு தான் போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக குறைபாடுகள். சோ சமூக குறைபாடுனா என்ன? பழக்க வழக்கங்களும் நம்பிக்கையும் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி செலவு அதிகரிக்குது. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஊரக வறுமைக்கான காரணங்கள். அடுத்து ஊரக வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. சோ கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ ஊரக வேலையின்மை, ஊரக வறுமை இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான். ஓகேவா? சோ வேலை வாய்ப்பை உருவாக்குனா மட்டுமே தான் வறுமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வறுமையை ஒழிக்கிறதுக்காக திட்டங்களும் செயல்பாடுகளும் பாத்தீங்க அப்படின்னா காலந்தோறும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து தொகுக்கிறாங்க, விரிவாக்கம் செய்யறாங்க. அது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே வேலையின்மை, பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், குடிசைகள்ல வாழ்வுறவங்க இவங்க எல்லாமே ஏழ்மை நிலையில இருக்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. வேலை வாய்ப்பு இல்லாம ஏழை மக்களோட வறுமையை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது. அப்ப வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 5 ஆண்டு திட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா வறுமையை நீக்கத்துக்கான முயற்சியை வந்து எடுத்துதான் இருப்பாங்க. அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ முதலாவது 5 ஆண்டு திட்டம் எப்ப போட்டாங்க? ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1951 இருந்து 1956 வரைக்கும் அது வந்து முக்கியமா விவசாயத்துக்காக போடப்பட்டதுதான். சோ விவசாய முறையை முன்னேற்றி உணவு பற்றாக்குறையை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா 4வது 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 69 இருந்து 74 வரைக்கும் இது வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விலை மதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டாங்க. அடுத்து 5வது 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா வேளாண்மையும் சுரங்க தொழிலையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் அது. ஓகேவா? 74 இருந்து 79. அடுத்து 6வது 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 74 அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரும். ஓகேவா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வறுமையை ஒழித்தல், கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த இது பாத்தீங்கன்னா யார் கொண்டு வந்திருப்பா? இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இது பாத்தீங்கன்னா எதுக்கு? வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அடுத்து 7வது பாத்தீங்க அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்து 10வது பாத்தீங்க அப்படின்னா தலா வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் முதல் 4, 5, 6, 7, 10 இது எல்லாமே எதுக்காக கொண்டு வந்ததுதான்? உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், அது போக கிராமப்புறங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான். அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த கரிபி ஹட்டாவோன்னு சொன்ன இல்லையா? அது வந்து உங்களுக்கு எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 1971 தேர்தல் பரப்புரையிலேயே இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதை வந்து ஒரு கருப்பொருளாவும் ஒரு முழக்கமாவும் வந்து கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறத இந்திரா காந்தி அம்மையார் 1971 தேர்தல் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அதுல இருந்தே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அப்ப கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல, ஏன்னா நம்ம வந்து
வந்து 6ஆம்ல தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு சில இடத்துல ஆப்ஷன் ஒரு டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டப்போ 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆன்சரா கொடுத்துருந்தாங்க. 6ம் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்தது. அதை வந்து டிக் அடிக்கல. பட் இதுக்கப்புறம் தான் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 4, 5, 6 எல்லாமே வந்திருக்கும். அப்ப அதுல எந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். பட் புக்ல 6th தான் கொடுத்துருப்பாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் வறுமை ஒழித்தல் கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இது பாக்ஸ் இருக்கு இல்லையா. இதுவும் இதுக்கு அடுத்த பேஜ்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டாஸ் தான். ஓகேவா. 20 அம்ச திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1975ல கொண்டு வந்தாங்க. 20 அம்ச திட்டமும் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 20 அம்ச திட்டம் 1975ல கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1978ல கொண்டு வந்தாங்க. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலை வாய்ப்பு பயிற்சி அப்படிங்கிறது ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1979ல வந்தது. வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது 1977ல வந்தது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 1980ல வந்தது. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது 1983ல வந்தது. ஜவஹர்லால் நேருவை வச்சுதான் கொண்டு வந்தாங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 1989ல வந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2006ல வந்தது. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது 2010ல வந்தது. ஓகேவா. ஸோ இதெல்லாமே இயர் ரொம்ப முக்கியமானது. எனக்கு காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பொறுத்துகளை அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து இயர்ஸ் வந்து ஆப்ஷனா கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பாரத் நிர்மல் யோஜனா அப்படிங்கிறது 2005ல வந்தது. இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது இந்திரா காந்தி அம்மையாரை குறிக்கிறது 1985, 1986. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ராஜீவ் காந்தியை மென்ஷன் பண்றது 2009ல. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஓகேவா. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயரை ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து ஊரகத்துல இருக்கக்கூடிய வேலையின்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ அதாவது ஆட்கள் இருக்காங்க, வேலை செய்யறதுக்கான தகுதியும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறது தான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ அதனால என்ன ஆகுது, மனித வளம் அப்படிங்கிறது ரொம்பவே வீணாக்கப்படுது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க 2016வது வருஷம் அக்டோபர் 4 அந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது 7.8% இருந்தது. இது நகர்ப்புற வேலையின்மை 10.1% விட கம்மி தான். இந்தியாவில மொத்தமா வேலையின்மை அப்படிங்கிறது 8.5%. ஸோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறது, டேட்டாஸ் கொடுத்துருக்கிறது, இயர்ஸ் கொடுத்துருக்கிறது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8, நகர்ப்புற வேலையின்மை 10.1, இந்தியாவில மொத்த வேலையின்மை அப்படிங்கிறது 8.5. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையின்மை, பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மை நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், அந்த பருவ காலத்துல மட்டும் வேலை இல்லாம இருக்குது. ஓகேவா. ஸோ அதாவது இப்ப வந்து பயிர் வந்து விளைவிக்கிறாங்க, அறுவடை காலத்துல வேலை அதிகமா இருக்கும், அதிக ஆட்களுக்கு வேலை தருவாங்க. அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து போட்டு என்ன ஆகும், அவங்களுக்கு அடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அறுவடை காலம் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது ஆகும். அப்ப என்ன ஆகும், அந்த டைம்ல அவங்க வேலை இல்லாம இருப்பாங்க. அதுதான் பருவகால வேலையின்மை. மறைமுக வேலையின்மை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதாவது அதாவது 2 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 10 பேர் வேலை செஞ்சாங்க. ஆனா உற்பத்தியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன உற்பத்தி, 2 பேர் வேலை செஞ்சா என்ன உற்பத்தி கிடைக்குமோ அதுவே தான் 10 பேர் வேலை செஞ்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னதான் மறைமுக வேலையின்மை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து வயல்வெளியில 2 பேர் வேலை செய்யறாங்க, அதுவே போதும் அப்படின்னு இருந்தாலுமே வீட்டுல 5 பேர் இருக்காங்க, வேலை இல்லாம தான் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேருமே போய் வேலை பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துல என்ன அவுட்புட் வருமோ அதுதான் வரும், அதிகமா வரப்போறது கிடையாது. அப்ப அதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா அதேதான், வேலைக்கு தயாரா இருக்கேன், அதுக்கான தகுதி இருக்கு, அதுக்கு விருப்பமும் இருக்கு, ஆனா வேலை கிடைக்காம இருக்கிறது. இதைதான் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையான வேலையின்மைன்னு சொல்றாங்க. வெளிப்படையான வேலையின்மைக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள், கல்வி கற்றவங்க அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை பார்ப்பாங்க இல்லையா. சோ அந்த வேலையின்மை அப்படிங்கிறது, அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து மறைமுக வேலையின்மை நான் சொல்லிட்டேன். இது யார் யார் இருக்காங்க அப்படின்னா சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள்,
கிராமப்புற கைவினைஞர்கள் இவங்க கிட்ட எல்லாமே குறை வேலையுடைமை இருக்கு. ஓகேவா? சோ ஊரக பகுதியில மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது 25% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மறைமுக வேலையின்மை எவ்வளவு இருக்கா? 25% இருக்கா. அதே மாதிரி இந்த வேலையின்மை அப்படிங்கிறது நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதி கிராமத்துலதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பருவகால வேலையின்மை நம்ம பார்த்தாச்சு இல்லையா? சோ இது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, உழுதல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் இந்த இடத்துல எல்லாமே ஆட்கள் வந்து கம்மியா இருப்பாங்க. ஆட்கள் நிறைய வச்சு என்ன பண்ணுவாங்க, வேலையெல்லாம் வாங்கிக்குவாங்க. பட் அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப ஒரு உழவர் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 to 7 மாசங்கள் வேலை இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, 84% வேளாண் தொழில் பாத்தீங்க அப்படின்னா குறை வேலையுடைமையில இருக்காங்க. அவங்க சராசரியா ஆண்டுக்கு 82 நாள் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்காங்க. சோ வேளாண் தொழிலாளர்கள்ல 84% வேளாண் தொழில்ல குறை வேலையுடைமையில இருக்காங்க. குறை வேலையுடைமைன்னா என்ன? மறைமுக வேலையின்மை அதுல இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 82 நாள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. சராசரி ஆவரேஜா 82 நாள் ஒரு வருஷத்துக்கு வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்ன? சோ வேலையின்மை எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப என்னது காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கமின்மை. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா 6 கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா வேலையின்மை, பருவகாலம் சார்ந்தது, மூலதன செறிவு தொழில்நுட்பம், வேளாண்மை இயந்திரமயமாக்கல், துணை தொழில்களின்மை, கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கமின்மை. ஓகே, ஸோ திரும்பி திரும்பி ஒரு சிலது எல்லாமே ரிட்டர்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஊரக பகுதியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புக்கான பயிற்சி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது அரசு வந்து கொடுத்துருக்காது. அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா பருவகாலம் சார்ந்தது. நான் சொன்னேன் இல்லையா, பருவகாலம் சார்ந்தது. அதுல வந்து இயற்கை, மழையளவு இது எல்லாமே சார்ந்து இருக்கும். பருவகாலம் இல்லாத நேரத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. அடுத்து துணை தொழில்களின்மை. சோ பாத்தீங்கன்னா போதிய முதலீட்டு வசதி இல்லை. ஏன்னா அவங்களே வறுமையில இருக்காங்க. விவசாயத்துக்கு கடன் வாங்கி தான் செய்யறாங்க அப்படின்னா வேற ஒரு தொழில் செய்யறதுக்கு, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறதுக்கு போதிய வருமானம், அதாவது போதிய முதலீடு இருக்காது. அதுக்கப்புறம் அங்காடிப்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்காது. கோழி வளர்ப்பு, கயிறு திருத்தல், பஞ்சு வளர்த்தல் இந்த மாதிரி துணை தொழில்களை செய்யறதுக்கும் அவங்களால முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அது எல்லாமே முடியலன்னா என்ன ஆயிரும், கடன் வாங்குவாங்க. ஸோ கடன் வாங்கினாங்க அப்படின்னா அது சரி வர போகல அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் கடன் வாங்கினா அப்ப கடன்லயே மூழ்கி என்ன பண்ணிடுவாங்க, அதிக வட்டிக்கு போறது, அதுக்கப்புறம் அதுக்கு தற்கொலைக்கு போறது, இந்த மாதிரி ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையை இயந்திரமாக்குறது. ஓகேவா? சோ வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். சோ வேளாண் தொழிலாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிலக்கிழார்கள் இருக்காங்க இல்லையா, சோ நிலத்தோட உரிமையாளர்கள் அவங்களதான் முழுமையா நம்பி இருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா உலரத்துக்கு, நான் சொன்னேன் இல்லையா உலரத்துக்கு இப்ப வந்து மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு, கதிர் அடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இயந்திரம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேளாண்மை செய்யற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மி ஆயிரும், வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும் இல்லையா. அப்ப என்ன ஆயிரும், முதல் வந்து அறுவடை செய்யறதுக்கு நிறைய பேர் ஒரு சைடே அப்படியே வரிசையா நின்று அறுவடை பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆயிடுது, ஒரே ஒரு மிஷின், அந்த மிஷினை ஓட்டுற ஒரே ஒரு ஆளுக்கு தான் வேலை. அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது, ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா ஆளுங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். பட் இப்ப மிஷின் வர்றதால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போகுது, கம்மி ஆயிடுது இல்லையா. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வறுமைக்கான காரணம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூலதன செறிவு நுட்பம். சோ மூலதன செறிவு நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி சொன்னதே தான். அதாவது மெஷினு, டூலு, ஆட்டோமேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ உற்பத்தி செயல்ல பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு மூலதனத்தை பயன்படுத்தி கம்மியான மனித உழைப்பின் மூலம் பாத்தீங்கன்னா பொருட்களை தயாரிக்கிறது தான். முதல் சொன்ன அதே பாயிண்ட் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா அதுக்கான இயந்திரங்கள் எல்லாமே வச்சு செய்யறாங்க. இப்ப நான் முதல் சொன்னேன் இல்லையா, 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு அந்த அறுவடை செய்யற மிஷினை ஓட்டுறவர் வந்தாருன்னா முடிஞ்சிடும். அப்ப ஒருத்தங்க தான், 10 பேர் இடத்துல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் அப்படிங்கிறது வருது. அப்ப இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி முறையில இருக்கக்கூடிய குறைபாடு. சரியா கிராமத்து மக்களுக்கு கல்வி இல்லாம இருக்கிறது. கல்வி வந்து நிறுவனங்கள், அதாவது கல்வி நிறுவனம்னு சொல்லிட்டேன்னா சோ இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்கு. கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்காது. இப்ப வந்து கிராமத்துல
ஃபுல்லா படிக்கிறதுக்கு இல்லை. இப்ப 12வது வரைக்கும் இருக்குமானா கிராமத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க வெளியே, அதாவது அங்க இருந்து வேற இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னா சரிவர வசதிகள் இல்லை. அது போயிட்டு வரதுக்கான சரிவர வசதிகள் இருக்காம இருக்குது. அப்ப அவங்க படிக்காம வர்றது, இது எல்லாமே என்ன ஆயிரும், அவங்களுக்கு அது இது என்ன ஆயிரும், படிச்சவங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்காது. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு வறுமைக்கான காரணங்கள். சோ இந்த வறுமையை தீர்க்கிறதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ தீர்வுகள் என்னென்ன அப்படின்னா, ஊரக வேலை திட்டம் கொண்டு வர்றது, நீர்ப்பாசன வசதிகள் கொண்டு வர்றது, ஊரக தொழில்மயமாக்குறது, துணை தொழில்கள் கொண்டு வர்றது, தொழில்நுட்ப கல்வி கொண்டு வர்றது. ஓகேவா? சோ இப்ப என்னென்னலாம் நான் காரணமா சொன்னனும் அதெல்லாம் சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். இல்லதான்? ஆமா தானே? அப்ப துணை தொழில்கள் என்ன, பருவகால வேலையின்மையை தவிர்க்கிறதுக்காக துணை தொழில்கள் கொண்டு வருது. அந்த துணை தொழில்கள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன வரணும், அவங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கணும், முதலீடு போறதுக்கு காசு இருக்கணும். அப்ப முதலீடு போறதுக்கு காசு, கடன் வாங்கினாங்கன்னா வட்டி அதிகமாகும். அப்ப அரசு தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கான கம்மி வட்டி கொடுத்து கடன் வசதியை ஏற்படுத்தி தர்ற மாதிரி கொண்டு வரணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, அப்புறம் அதே மாதிரி சந்தைப்படுத்துறது, அவங்க கொடுக்கக்கூடிய பண்டங்களை சந்தைப்படுத்துறதுக்கான வசதியும் அரசாங்கம் செய்து தர வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக வேலை திட்டம். சோ சாலை வசதி போடுறது, வடிகால் போடுறது, கால்வாய் போடுறது, கால்வாய்கள் தோன்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணிகளை அந்த பருவகால வேலையின்மை இருக்க டைம்ல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும், அவங்களுக்கும் வேலை அப்படிங்கிறது வந்து இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், வேலை இல்லாம இருக்கிறவங்க, அந்த டைம்ல வேலை இல்லாம இருக்கவங்க எல்லாமே பயன்படுத்தி வருமானம் ஈட்டிக்குவாங்க. அடுத்து நீர்ப்பாசன வசதிகள், அதாவது போதிய அளவு மழை இல்லாம இருக்கு அப்படின்னா நீர்ப்பாசன வசதியை பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், பயிர்கள் வந்து கரெக்டா போகும். அந்த பயிருக்கு தண்ணி தேவை, அது மழையா வந்தாலும் சரி, நீர்ப்பாசன வசதி கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி. அப்ப என்ன ஆகும், அதனால பயிர் சாகுபடி அதிகமாகி தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடுத்து ஊரக தொழில்மயமாக்க, வேலை வாய்ப்பை உருவாக்க ஊரக பகுதிகளில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஆட்களை எங்கேருந்து எடுப்பாங்க, கிராமத்துல இருந்து எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், தொழில்மயமாக்கம் அப்படின்னா கிராமத்தை அழிக்க கூடாது. ஓகேவா? ஸோ கிராமத்துல இருக்க மக்களுக்கும் கிராம மண்ணுக்கும் எதுவும் ஆகாம இருக்க மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வந்து என்ன பண்ணணும், கிராமத்துல இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி, பள்ளி கல்லூரி இதுல எல்லாமே வேலை வாய்ப்பு சார்ந்த படிப்பு, பணிக்கான படிப்பு. நான் இப்ப அதை சொல்றேன் என்ன அப்படிங்கறத. பணிக்கான படிப்பு என்ன அவங்க பணி செய்ய போறாங்களோ அது சார்ந்த படிப்பு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அவங்க நல்லபடியா அதுல வந்து மேன்மேலும் வந்து அதுல என்னென்ன வந்து அவங்களால கொண்டு வர முடியுமோ அந்த நுட்பங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வறுமை இல்லாம பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது படிக்கலாம் பாருங்க. பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஆய்வுக்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் ஃபிசாரிட்ஸ் இப்படிங்கிறவங்க பொருளாதார அறிஞர்களுக்கு எல்லாமே 2010 வருஷம் நோபல் பரிசு பகிர்ந்துக்கிட்டாங்க. 3 பேத்துக்குமே நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுத்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎம்பி முறையை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு டிஎம்பி முறையை கொண்டு வந்தாங்க. பொருளாதார கொள்கையிலே ஒழுங்குமுறை எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவை இதெல்லாமே பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிஎம்பி முறை அப்படிங்கிறது பயன்பட்டு. ஓகேவா? ஸோ அதாவது பொருளாதார கொள்கைகள், ஒழுங்குமுறைகள், எப்படி வேலை இல்லாம இருக்குது, வேலைக்கான காலியிடங்கள் என்னென்ன, கூலி, இதெல்லாம் எதுல பாதிக்குது, அதாவது பொருளாதாரத்தை பாதிக்குது எல்லாமே, இது எல்லாமே அப்படிதான் இல்லையா? ஸோ அப்ப அதை வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், டிஎம்பி முறையை வச்சு பண்ணிக்கலாம். இவங்க வந்து பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஆய்வுக்கு என்ன பண்ணாங்க, ஜாப் ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு இது பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதை 3 பேருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. யார் அப்படின்னா பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் ஃபிசாரிட்ஸ். ஓகேவா? இவங்க 3 பேரும் அததான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பணிக்கான படிப்பு படிச்சுட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ கல்வி முறையில சரி பணிக்கான படிப்பு படிச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், தொழில்நுட்ப கல்வி அவங்க அது சார்ந்து படிச்சு அது சார்ந்து எல்லாமே மேம்பட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே என்னது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய வறுமைகள் இருக்குல்லையா, அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக தொழிற்சாலைன்னா என்ன, ஊரக பகுதியில இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சர்க்கரை தயாரிக்கிறது, அப்ப கரும்பை கொண்டு போய் சர்க்கரை ஆலை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இந்த மாதிரி பயன்படுத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஊரக தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஊரக மக்களாலேயே, கிராமப்புற மக்களாலேயே நடத்தப்படக்கூடிய தொழிற்சாலைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், ஊரக தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் எங்க போயிடும், நகர பகுதியில போயிடும். கிராம மக்களை வச்சு அவங்களே வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதான் ஊரக தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து
இப்ப ஊரக தொழிற்சாலை பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்? அதாவது உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய கச்சா பொருள், திறன் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்றதுதான். எப்படியெல்லாம் சொல்லலாம்? குடிசை தொழில் சொல்லலாம், ஊரக தொழில் சொல்லலாம், சிறு தொழில் சொல்லலாம், குறு தொழில் சொல்லலாம், வேளாண் சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ குடிசை தொழில்னாவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அவங்க வீட்ல இருக்கவங்களே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேர் மட்டும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அங்க வந்து சந்தைப்படுத்திக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த 4 பேர் என்னென்ன தொழில் பண்ண முடியும்? பாத்தீங்க அப்படின்னா, பாய் பின்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கு தொழில் செய்யறது, அங்க இருக்கக்கூடிய அதாவது விவசாயத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யறது, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம செய்யறதுதான் குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே இது பண்றது, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஊரக பகுதியில் இருக்கவங்களை வச்சு, அந்த வீட்டுல இருக்கவங்களை வச்சே செய்யறதுதான் பாத்தீங்கன்னா குடிசை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைவினை தொழில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களே பயன்படுத்தி பண்ணிக்குவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குடிசை தொழில இருக்கவங்க வெளிய இருந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலில இருந்தே வச்சுக்குவாங்க. வெளிய இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடிசை தொழில் அப்படிங்கிறது பாரம்பரியமானது. பரம்பரையா செய்வாங்க. குடிசை தொழில் ரொம்ப பாரம்பரியமா இருக்கும். அது போக அவங்க பரம்பரையா அந்த தொழில தான் செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து மின்சாரம் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாத்துக்குமே கிடையாது. அப்படியே பயன்படுத்தினாலும் கம்மி அளவு மின்சாரத்தை தான் பயன்படுத்தி பொருளை தயாரிக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளூர் சந்தையிலேயே இது எல்லாமே தயாரிக்கப்பட்ட பொருட்களை உள்ளூர் சந்தையிலேயே வந்து வித்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிற தொழிற்சாலைக்கு என்ன பண்ணுவாங்க, அதை உதிரி பாகங்களா வந்து கொண்டு போய் விற்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர் அங்காடிகள் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா பாய், கயிறு திரித்தல், கூடை முடைதல் இது எல்லாமே எதுக்கு, குடிசை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு. சோ இந்தியாவோட முதன்மை குடிசை தொழிலா இருக்கிறது என்னென்ன அப்படின்னா கைத்தறி, நெசவு, பட்டு, பருத்தி, சணல் இது எல்லாமே. மண்பாண்டம் செய்தல், சலவை சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரித்தல், கொம்பு பொத்தான், முத்து சிற்பி பொத்தான், வீட்டு பயன்பாட்டு கருவிகள் செய்தல், பூட்டு சாயல் இது எல்லாமே இந்தியாவோட முதன்மை குடிசை தொழிலா விளங்குவதுதான் இது எல்லாமே. அடுத்து கிராம தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, சர்க்கரை தயாரிக்கிறது, வெல்லம் தயாரிக்கிறது, பிரம்பு தயாரிக்கிறது. அதாவது அந்த உள்ளூர் ஆளுங்களை வச்சு முதல் பார்த்தது ஃபேமிலியில இருக்கவங்களையும் வச்சு இது வந்து ஊர்ல இருக்க ஆளுங்களை வேலைக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே தயாரிக்கிறது தான். பாருங்க, மூங்கில் கூடை செய்யறது, காலணி தயாரிக்கிறது, மண்பாண்டங்கள் தயாரிக்கிறது, தோல் பதனிடுதல் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம தொழிற்சாலையில வரும். இதுவும் குடிசை தொழில் மாதிரி தான். என்ன குடிசை தொழில்ல பரம்பரையா அவங்க வீட்டுல இருக்கவங்களே செய்வாங்க. இது வெளியாட்களை வச்சும் செய்வாங்க, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா சிறு தொழில்கள். ஓகேவா? சோ சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம், SSI அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற மையத்துக்கு அருகில். ஓகே, இதெல்லாம் மொத்தம் பார்த்தது எல்லாமே கிராமத்துக்குள்ள இருக்கும். இது வந்து நகர்ப்புறத்துக்கு மையத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல. ஓகேவா? சோ பக்கத்துல வச்சு தொழில் நிறுவனங்கள் செய்யறதுதான் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா உள்ளூர் அங்காடிக்கும் வெளியூர் அங்காடிக்கும் என்ன பண்ணும், அவங்க செய்யக்கூடிய அந்த பண்டங்களை உற்பத்தி செய்து விற்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா விளையாட்டு கருவிகள் தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், மின்விசை தயாரித்தல், காலணிகள் தயாரித்தல், தையல் இயந்திரங்கள், கைத்தறி நெசவு உற்பத்தி இது எல்லாமே சிறு தொழில்களுக்கான இது. ஓகேவா? ஸோ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா SSI அப்படின்னு சொல்லுவோம். இதை MSME அப்படின்னு நம்ம சொல்லுவோம். MSME சர்டிபிகேட் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க எல்லாத்தையும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நிறுவனங்களோட வளர்ச்சி திட்டம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 2006ல வந்துச்சு. இந்த சட்டத்தின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா முதலீடு அடிப்படையிலையும் சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ வேளாண்மை சார்ந்த தொழில்கள்னா இதுதான். பாருங்க, கோதுமை, வாசனை பொருட்கள், அரிசி, கம்பு, தேயிலை, பருத்தி இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வேற ஒண்ணு தயாரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது பாருங்க இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது விவசாயத்துல இருந்து வரக்கூடிய பொருளை இவங்க வந்து இன்புட்டா யூஸ் பண்ணி வேற ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, தேயிலை, காப்பி தொழிற்சாலை. ஓகேவா? இப்ப சர்க்கரை ஆலை பண்றாங்கன்னா விவசாயத்துல இருந்து கரும்பு வரும். கரும்பை தான் வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிற்சாலையில சர்க்கரை தயாரிப்பாங்க. அப்ப அந்த விவசாயத்துல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இவங்க ஒரு இன்புட்டா பயன்படுத்தி வேற ஒரு அவுட்புட்டை கொண்டு வர்றது தான் பாத்தீங்க அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக கடன் சுமை. ஸோ ஊரக கடன் சுமை அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்ததுதான். ஸோ சாரி, அவங்க வந்து வறுமையா இருக்காங்க. வறுமையா இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி செய்வாங்க. கடன் வாங்கியிருந்தா கடன் கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்து கடன் வாங்கிட்டே போவாங்க. வட்டி அதிகரிக்கும். ஸோ அதனால தற்கொலைக்கு போவாங்க. இது எல்லாமே என்னது, இதைதான் நம்ம ஊரக கடன் சுமை அப்படின்னு சொல்றோம். ஸோ முன்னாடி படிச்சதே தான்.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை செய்யறதுக்கு, வேளாண்மை இல்லாத பருவகால வேளாண்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைம்லயும் குடும்பத்தோட செலவுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க வேளாண்மை செய்யறதுக்கு கருவிகள் வாங்குவோம், விழாக்கள் வைப்பு, பொங்கல் வருது, தீபாவளி வருது, இந்த மாதிரி டைம்ல மதுபானம் வாங்குறதுக்கு, மருத்துவ செலவுக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆகும், அப்படியே அது சேர்ந்துகிட்டே போகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா NSSO தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு பாத்தீங்கன்னா 2002 2003 படி பாத்தீங்கன்னா 30% ஏழைகள் தான் அரசுடைமை வங்கியில பேங்க்ல லோன் வாங்குறாங்க. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அமைப்பு அதாவது தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறது, பண்ணையார் கிட்ட வாங்குறது, ஊர் தலைவர் கிட்ட வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, அதிகமா வட்டி சேர்ந்துட்டே போகும். அகில இந்திய கடன் முதலீட்டு ஆய்வின்படி பாத்தீங்கன்னா 1991ல 66.3% இருந்த அமைப்பு கடன் பாத்தீங்கன்னா 2002ல 57.1% கம்மி ஆயிடுச்சு. கம்மி ஆயிட்டே போகுது. அதாவது அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல வாங்கக்கூடிய அந்த பேங்க்ல வாங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது கம்மி ஆயிட்டே போகுது. அமைப்பு சாரா கடன்கள்ல தான் என்ன பண்றாங்க, அதிகமா அவங்க கடனை வாங்கிட்டே போறாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கெடுப்புல 73% பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில தான் இருந்திருக்காங்க. அதுல 18.5% தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள், 11% பழங்குடியினர் இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக கடன் சுமைக்கான இயல்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, இந்தியாவுல 4ல 3 குடும்பங்கள் பாத்தீங்க அப்படின்னா கடன்ல மூழ்கிதான் இருக்கு. அவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அது போக பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே கடனாளிகளா இருக்கிறதால அவங்க குறுகிய கால கடன் உற்பத்தி, அவங்க எல்லாமே என்ன ஆகும், அவங்க உற்பத்தியை வச்சு கடனை கட்ட முடியாத நிலைமை ஆகும். அப்ப வட்டி அதிகமாயிட்டே போகும். இதுதான். படிச்சதையே திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரிதான் வரும். ரொம்ப கன்ஃபியூஸ் தான் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்து ஊரக கடனுக்கான காரணங்கள் என்ன? வறுமைக்கான காரணங்கள் பார்த்த மாதிரிதான் இந்த இடத்துல கடனுக்கான காரணங்களும் வரும். பாத்தீங்கன்னா உழவர்கள் நேர்மை நிலையில இருக்கிறதாலதான் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க விவசாயம் செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. பருவமழை பொய்த்து போயிடுச்சு அப்படின்னா, பருவமழை வராம போயிட்டாலோ அதிகமா பெஞ்சிட்டாலோ அப்ப அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பயிர்கள் நாசமாயிரும். அப்ப அதை மறுபடியும் சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கான அதிகமா செலவிடணும் இல்லையா, ஏன்னா அடுத்து வாய்தான்னு போய்கிட்டே இருக்கும். அப்ப கோர்ட்டு கொடுக்கணும், அதுக்கு வக்கீலுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி என்ன ஆகும், அதுக்காக கடன்கள் வாங்குவாங்க. அடுத்து வட்டிக்கு கடன் தருவாங்க பாத்தீங்க அப்படின்னா அதிக வட்டி வீதத்தை கொடுக்கறது. ஓகேவா? அதிக பெர்சன்டேஜ்ல கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த வட்டியை கட்ட முடியாம பண்ணிட்டு இருப்பாங்க. அசல் இருக்கும், வட்டி அசலை விட அதிகமா போற மாதிரி போயிடும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடன்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கடனை தீர்க்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்னா பாருங்க, ஊரக வங்கி, அதாவது வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள ஒழுங்குபடுத்துறது, ஊரக வங்கியை மேம்படுத்துறது, வட்டார ஊரக வங்கியை தொடங்குறது, நுண்கடனை வழங்குறது, தன் உதவி குழுக்கள், அதாவது மகளிர் குழுன்னு சொல்றோம் இல்லையா, அதை அமைக்கிறது, தொடக்க கூட்டுறவு வங்கிகள் கொடுக்கறது, நில வங்கிகள் தொடங்குறது, பயிர்க்கடன் வழங்குறது, முன்னோடி வங்கி திட்டங்கள் கொடுக்கறது, சிறிய அலகு முன்னேற்றம், அதாவது முத்ரா. ஓகேவா? சிறிய அலகு முன்னேற்றம், மறுநிதியளிப்பு, முகவர் வங்கி, முத்ரா அப்படின்னு சொல்லுவோம், அது தொடங்குறது, துணை தொழில்கள் உருவாக்குறது, வேளாண்மை சாரா தொழில்களை உருவாக்குறது, திறன் மேம்பாடு பயிற்சிகள் அளிக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஊரக கடன்களை தீர்க்கறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, வட்டார ஊரக வங்கிகள், RRB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வட்டார ஊரக வங்கிகள் என்னது, RRB அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் 1975ஆவது வருஷம் பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடுகள் குறித்து 6000க்கும் ஊரக வங்கியில பணிபுரிகிறவங்க கொண்டு ஒரு குழு வச்சு அந்த குழுவோட பரிந்துரையின் பேர்ல பாத்தீங்கன்னா வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கறத செயல்படுத்திச்சு. சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிராம கைவினைஞர்கள், இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது, கடனை கொடுத்து அதன் மூலியமா ஏதாவது தொழில் அவங்க உருவாக்குறது, முதலீடு போறது, இந்த மாதிரி கொண்டு போய் அவங்கள வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. ஓகேவா? இப்ப இந்தியாவில 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொருளாதாரத்துல நலிவடைந்தோர் பாத்தீங்க அப்படின்னா இந்த RRBல இருந்து என்ன பண்ணிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். வட்டி வீதம் அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கங்களோட வட்டியை போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து குறுநிதி, மைக்ரோ பினான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறுநிதி அப்படிங்கிறது குறு கடனை வழங்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோருக்கு காப்பீடு வசதி, பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுது, வங்கி மாதிரி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வழங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறுநிதி பார்த்தீங்க அப்படின்னா குறுங்கடன் வழங்குறதுக்கு பயன்படுது. இதுல சிறிய லாப நோக்கம் இல்லாத நிறுவனங்கள் வந்து பெரிய வங்கிகள் வரை அடங்கும். ஓகேவா? ஸோ சின்ன பேங்க், அதாவது சின்ன பேங்க்ல இருந்து பெரிய பேங்க் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து வாங்கிக்கலாம். அரசு இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ குறுநிதி அப்படிங்கிற அந்த குறுங்கடன் வழங்குறதுல இருக்கும். அரசு சாராத நிறுவனங்கள், என்ஜிஓன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இது பாத்தீங்க அப்படின்னா கடன் வழங்குறதுல முன்னோடியா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் குறுங்கடன் வழங்குற முறை பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் 2009 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா குறுங்கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்களோட எண்ணிக்கை 150 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ குறுங்கடன் வழங்குறதுல லாபத்தை எதிர்பார்க்காத சின்ன பேங்க்ல இருந்து பெரிய பேங்க் வரைக்கும் என்ன பண்ணிக்கோ, இதுல வந்து லிங்க் ஆயிருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், விவசாயிகள் வந்து லோன் வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள், அதாவது மகளிர் குழுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரே இதுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு 14ல இருந்து 20 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுவா சேர்ந்துக்குவாங்க. அந்த குழுவுல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா 10 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கட்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கோ இல்ல வந்து குழுவுல மொத்தமா எல்லாருக்குமோ பிரிச்சு கொடுத்து அதை வந்து கட்டுற மாதிரி. ஓகேவா? அவங்க சேமிக்கிற காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கடனை வாங்கி, அதாவது லோன் மாதிரி வாங்கிக்கலாம், மறுபடியும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 14ல இருந்து 20 பெண்கள் வரைக்கும் இருந்துக்கலாம். இது எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா எப்ப வந்துச்சு அப்படின்னா 1992ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2009 10வது வருஷம் பாத்தீங்கன்னா 1.59 மில்லியன் பாத்தீங்கன்னா புதிய சுய உதவி குழுக்கள் வந்து இந்த கடனை பெற வசதியோட இணைக்கப்பட்டது. வங்கி பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கு 14,453 கோடி பாத்தீங்க அப்படின்னா கடனா வழங்கப்பட்டிருக்கு. 2010 மார்ச் முடிவுல 6.95 பில்லியன் பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் வங்கிகள்ல சேமிப்பு கணக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சேமிப்பு கணக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க. இப்ப வந்து என்னது மகளிர் சுய உதவி குழு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்க்ல கொண்டு போய் சேமிப்பு கணக்கை போட்டு அதுலதான் வந்து போட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 6 மாசம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்க அமௌண்ட் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கோ இல்ல யாருக்கும் தேவையில்லை அப்படின்னா மொத்தமா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணியோ யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பேங்க்கும் அவங்களுக்கு லோன் கொடுக்கும். ஓகேவா? அப்ப அந்த லோனை வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை வந்து எடுத்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் எவ்வளவு வட்டி வருதோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, வட்டி வாங்கி கட்டிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேங்க்ல கொண்டு போய் அதை சேர்த்துருவாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வங்கி கடன் இருக்கு இல்லையா, அதை அரசாங்க மானியமா வாங்கி வரவாதாரங்களை பெருக்கி பயனாளிகளை பாத்தீங்கன்னா ஏழ்மை கோட்டுல இருந்து மேல முன்னேற்ற செய்யறதா. ஏழ்மை கோட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, முன்னேற்றிட்டு போறதுக்காக இது பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தையல் மிஷின் கொடுக்கறது, அவங்க வந்து சுய தொழில் செய்யறாங்க, சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து என்ன பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நன்மைகள் இருக்கு. அடுத்து நபார்டு வங்கி பாத்தீங்கன்னா கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில இருக்கு. அதுல 33 பில்லியன் உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே என்ன பண்ணிருக்காங்க, வங்கி கடன் வாங்கியிருக்காங்க. SHG அப்படின்னா தான் சுய உதவி குழு. ஓகேவா? அது பாத்தீங்கன்னா இணைப்பு திட்டம் தொடக்கம் முதல் பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்கள்ல சிறப்பா செயல்பட்டு வருது அப்படிங்கிறது தான். தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நபார்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழு வங்கி இணைப்பு இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தின்படி உறுப்பினர்களை கடனை சரியா திருப்பி செலுத்த பதிய வைக்க சுய உதவி குழுக்கள். ஓகேவா? கடன் வாங்குறது மட்டும் பெருசு கிடையாது, அதை கரெக்டா கட்டணும் இல்லையா. 20 பேர் வாங்குறாங்கன்னா 20 பேரும் சேர்ந்து கட்டணும். அப்ப கரெக்டான ஆளுங்களா பார்த்து அந்த சுய உதவி குழுவில சேர்ந்து கரெக்டா கட்டுற மாதிரி வரும். ஒருத்தவங்க எஸ் ஆனாலும் என்ன ஆயிரும், மீதி இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து கட்டுற மாதிரி வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2005-6ல இருந்து பாத்தீங்கன்னா தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே வெற்றிகரமா இதை செஞ்சிருக்கு. இம்மாநிலங்கள் பாத்தீங்கன்னா 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சுய உதவி குழுக்களோட முக்கியமான இயல்புகள் என்னென்ன அப்படின்னா
சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில இருக்கவங்களாதான் சேருவாங்க. சோ அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ இது வந்து மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ஒரே பொருளாதார நிலையில இருக்கவங்க ஒரு 10ல இருந்து 14 மேக்சிமம் பாத்தீங்கன்னா 14ல இருந்து 20 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட சட்டங்கள், விதிமுறைகள் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கு எஸ்ஹெச்சுக்கு. தொடர்ச்சியா கூட்டம் நடத்துறது, வார வாரம் பாத்தீங்கன்னா கூட்டம் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஸோ வார வாரம் நடத்துறது, முறையா அந்த பதிவேட்டை ஒருத்தவங்க வந்து ஹெட்டா இருக்காங்க அப்படின்னா அந்த ஹெட் வந்து எல்லாத்தையும் பதிவேட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு நோட்ல வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, எல்லாம் அந்த கணக்கு வழக்கு எல்லாமே கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதை பராமரிப்பாங்க, சேமிப்பாங்க, கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அது நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முழு பங்கேற்போட எல்லாரும் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுத்து பண்ணுவாங்க. 20 பேர் இருக்காங்க, 20 பேரையும் கன்சல்ட் பண்ணி தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய அளவு முன்னேற்றமும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கியும் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். முத்ரா அப்படின்னு சொல்றோம். இந்த முத்ரா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது வங்கி சாரா நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள், இது எல்லாத்துக்குமே இது வந்து கொடுக்குது. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8, 2015 துவங்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ முத்ரா எப்ப வந்துச்சு? ஏப்ரல் 8, 2015. முத்ரா வங்கியோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா குறுங்குடன் வாங்குவோர் இருக்காங்களே அவங்களாகட்டும், அவங்க ஒழுங்குபடுத்துறதாகட்டும், இது எல்லாமே கண்டிப்பா மேற்கொள்வாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிறு தொழில் புரியறவங்க, சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள், தனிநபர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய நிதி, இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அடுத்து அனைத்து சிறு நிதி வழங்கக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லையா, பதிவு செய்தல், அவற்றோட செயல்தரம் நிர்ணயம், முறையான ஒப்புதல் வழங்குறது, இது எல்லாமே. ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஊரக மேம்பாட்டு வளர்ச்சி, அதாவது கடன் சுமை இல்லாம வறுமையில இல்லாம மேம்படுறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இது எல்லாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சிறு தொழில்களை மேற்கொள்வாங்களே அவங்களுக்கு கடனை வழங்கி அவங்களுக்கு வந்து திட்டங்கள் கொடுக்கறது. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வழங்குறது, கடன் பெறுறது, பகிர்ந்தளிக்கிறது, இது எல்லாமே இந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல் நலம். இப்ப வந்து வறுமையில இருந்து அவங்களுக்கு கொண்டு வந்தா மட்டும் போதுமா அப்படின்னா உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? சோ அப்ப உடல் நலம், அதாவது முத்ரா வங்கியில இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முத்ரா வங்கி பாத்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் முதலீட்டோட தான் இந்தியாவில தொடங்கப்பட்ட அமைப்பு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த வங்கி 10 லட்சம் வரைக்கும் கடனை கொடுக்குது. ஓகேவா? ஸோ 20,000 கோடியில முதலீட்டோட இந்தியாவில் தொடங்கப்பட்டது, 10 லட்சம் வரைக்கும் கடன் வந்து கொடுக்குது. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்க அப்படின்னா கிஷோர், தருண், சிசு அப்படிங்கிற 3 வகையான திட்டங்கள் பாத்தீங்கன்னா 50,000 முதல் 10 லட்சம் வரை சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கடன் வசதி செய்து கொடுக்குது. ஓகேவா? சோ பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்க அப்படின்னா என்னது, கிஷோர், தருண், சிசு, இந்த 3 இதுல 50,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா முத்ரா வங்கி சிறு குறு தொழில் செய்யறாங்க இல்லையா அந்த நிறுவனங்கள், சிறிய வணிக கடைகள், பழம் காய்கறி விற்பனையாளர்கள், அழகு மையங்கள், வாகன ஓட்டிகள், கைவினை கலைஞர்கள், மகளிர் தொழில் முனைவோர், இவங்க எல்லாத்துக்குமே நிதியுதவி இந்த முத்ரா அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேவா? சோ அடுத்து உடல்நலம், ஊட்டச்சத்து சொன்னேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னா சரத்து 47 படி பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிலை, வாழ்க்கை தரம், சுகாதாரம், இது எல்லாத்தையுமே மேம்படுத்துறது அரசோட கடமை அப்படின்னு சொல்லுது. அதுல இருக்கக்கூடிய 2 திட்டங்கள் நான் சொல்றேன் பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், இது எப்ப வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1, 1982 தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், இது எப்ப வந்துச்சு? ஜூலை 1, 1982. அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் அப்படிங்கிறது 1975 தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல் நலம் சார்ந்ததாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏழைகளோட வாழ்வாதாரத்துக்கு, உடல் நலத்திற்காகவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன பண்றாங்க, போராடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா தொற்று நோயான பெரியம்மை, காலரா, மலேரியா, டைபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா, இது எல்லாமே நோய்கள் வந்து என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க.
அதனால பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ வசதி இல்லாம இருக்கிறது, அதோட புரிதல் இல்லாம இருக்கிறது, ஏழ்மையில இருக்கிறது, இது எல்லாமே தான் இதுக்கான காரணம். அப்ப அவங்களோட ஊட்டச்சத்துக்களை அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்குறதுக்கும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா மக்களோட உடல்நலத்தை மேம்படுத்துவதும் என்னது அரசோட முதன்மையான கடமை அப்படிங்கிறது தான். இது வந்து எதுல சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு தெளிவாக வலியுறுத்துது. இது பாத்தீங்கன்னா சரத்து 47ல வரும். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் என்னது, இணை உணவு வழங்கும் திட்டங்களான மதிய உணவு திட்டம், செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி, இது எல்லாமே ஊட்டச்சத்து கல்வி. இப்ப தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து கல்வி, உணவுல அயோடின் உப்பை சேர்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே அறிவுறுத்தி வர்றதெல்லாம் இதெல்லாம் முக்கியமா இருக்கும். அடுத்து இந்தியாவை விட இலங்கையில தான் உடல் தரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பா இருக்கு. ஓகேவா. சோ இந்தியாவை விட இலங்கை சிறப்பா இருக்கு, இந்தியாவிலேயே கேரள மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இது பாத்தீங்கன்னா தேசிய ஊரக நல அமைப்பு அப்படிங்கிறது NRHM அப்படின்னு சொல்றோம். ஏப்ரல் 12 2005 இதை வந்து துவங்கியிருக்காங்க, நடத்தியிருக்காங்க. ஓகேவா. சோ இது எதுக்கு அப்படின்னா நலிவடைந்த ஊரக மக்களுக்கு குறைந்த விலையில பெறக்கூடிய, அதாவது சீக்கிரமா எதா இருந்தாலும் ஈஸியா கிடைக்கக்கூடிய மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இதோட நோக்கம். சோ அதாவது உடல் நலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய காரணம் என்னென்ன, குடிநீர் கரெக்டா இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், உடல்நலம் இருக்கணும், கல்வி இருக்கணும், ஊட்டச்சத்து இருக்கணும், சமூக பாலின சமத்துவம் இருக்கணும். இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை எல்லாமே மேம்படுத்துறது இந்த அமைப்போட நோக்கம். ஓகேவா. சோ NRHM அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்கள் அல்லது ஆஷா. ஓகேவா. இதுல வந்து ஆஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஆஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. NRHM-தோட கீழ முக்கிய முயற்சி அப்படிங்கிறது ஆஷா. அங்கீகாரம் இருக்கக்கூடிய சமூக சுகாதார ஆர்வலர்கள் அல்லனா ஆஷாக்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பணியில ஈடுபடக்கூடிய தன்னார்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமா சமூக சுகாதார அமைப்புக்கும் சுகாதார இலக்கியத்துக்கும் இடையில ஒரு இணைப்பு, ஒரு பாலமா இருக்காங்க. 8.84 லட்சத்துக்கும் அதிகமான சமூக சுகாதார தன்னார்வலர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பணியில பங்களிச்சிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், நலிந்த பிரிவினரினோட உடல்நலம் தொடர்பான கோரிக்கைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா கோரிக்கைகளுக்கான தளம் தான் ஆஷா அப்படின்னு சொல்றோம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் விரிவடைந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பொது சுகாதார அமைப்புக்கு மக்களை கொண்டு வருவதுல வெற்றிகரமா இருக்கு. ஓகேவா. சோ இது வந்து NRHM, அதாவது தேசிய ஊரக நல அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய முக்கிய முயற்சி ஆஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அடுத்து இனப்பெருக்கம், தாய்மை பேரு, சிசு மற்றும் குழந்தை இளம் பருவத்தினருக்கு நலனுக்காக இது எல்லாமே NRHM எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. சோ மகப்பேறு, குழந்தை நலன், இதை வந்து பாக்குறது இதோட ரொம்ப முக்கியத்துவமான ஒண்ணு. அடுத்து ஊரக உள்கட்டமைப்பு. சோ உள்கட்டமைப்பு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஊரக வீட்டு வசதி. சோ வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு. சோ அந்த வீட்டு வசதியை ஏற்படுத்துறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உழைப்போட திறனை அதிகரித்து கொடுக்கறது. அடுத்து அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, இப்ப இருக்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, தனி குடும்பமா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே வீடு கிடைக்கிறதுல சிரமம் இல்லாம இருக்கிறது, அப்ப வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்றது எல்லாமே வீட்டு வசதியில வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வசதி அப்படிங்கிறது வீட்டு கட்டி கொடுக்கறது, வீட்டை வந்து அவங்க கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சுகாதார வசதி, முறைப்படி கழிவுகளை, அதாவது ரோடு வசதி ஆகட்டும், சாக்கடை வசதி ஆகட்டும், இது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி குறைஞ்ச செலவுல தொழில்நுட்பத்துல வீடு கட்டுறதுக்கும் போதுமான வீட்டுக்கடன் வசதி ஏற்படுத்தி தர்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில இருக்கணும். இது எல்லாமே வீட்டு வசதியில வரும். ஓகேவா. சோ NSSO அப்படிங்கிற புள்ளி விவரத்தின்படி பாத்தீங்கன்னா 38% குடும்பங்கள் ஓர் அறையே வீடாக வச்சிருக்காங்க. 36% பாத்தீங்கன்னா 2 அறைகள் கொண்ட வீட்லயும் இருக்காங்க. ஸோ 1BH 2BH சொல்றோம் இல்லையா, 1BH பாத்தீங்கன்னா 38%, 2BH பாத்தீங்க அப்படின்னா 36%. ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊரக அங்காடி. சோ ஊரக அங்காடினா என்ன, ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்ப ஊரகத்துல விளைவிக்கிறாங்க வேளாண் பொருட்கள், வேளாண் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு ஊரக அங்காடி அப்படிங்கிறது வேணும் இல்லையா. சோ அது வந்து மக்கள் வாங்கறதுக்காக, அந்த ஊரகத்துல இருக்க மக்கள் வாங்கறதுக்காகட்டும், வெளியில இருந்து வரவங்க வாங்கறதுக்காகட்டும், அது போக இவங்க விற்கிறதுக்கும் ஆகட்டும். ஓகேவா. சோ எல்லாத்துக்குமே ஊரக அங்காடி அப்படிங்கிறத ரொம்ப மெயினா வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் கிராமத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பேரம் பேசுற ஆற்றல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறதால இடைத்தரகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து அடிமட்ட ரேட்டுக்கு இவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை கொண்டு போய் வேற இடத்துல வித்து அவங்க வந்து லாபம் பாத்துக்கிறாங்க. பட்
இவங்களுக்கு விவசாயிகளுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அரசு வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியாவுல ஊரக சாலை பகுதி பாத்தீங்கன்னா 26.5 லட்சம் கிலோமீட்டர் இருக்கு. இந்தியாவுல ஊரக சாலை பகுதி எவ்வளவு இருக்கு? 26.5 லட்சம் இருக்கு. இதுல 13.5% பாத்தீங்க அப்படின்னா சாலைகள் அது மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வசதி இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சாலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இந்தியாவுல சாலை தொடர்பு வசதி அப்படிங்கிறது உலகிலேயே பெரிய அமைப்பு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுல எந்த தொடர்பு வசதி வந்து அதிகமானது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சாலை தொடர்பு வசதி தான். 1950-51 வருஷம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமா இருந்த இந்திய சாலைகளோட நீளம் இப்ப 2018 பாத்தீங்கன்னா 34 லட்சம் கிலோமீட்டரா இருக்கு. ஓகேவா? ஸோ 4 லட்சமா இருந்தது 34 லட்சமா 2018 மாறி இருக்கு. ஊரக சாலைகள் பொறுத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து முறையில சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு உற்பத்தி செய்யறாங்க, அதை வந்து அங்காடி கொண்டு போகணும் இல்ல வெளியே கொண்டு போய் விற்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும், சாலை வசதி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மருத்துவ வசதி ஆகட்டும், கல்வி ஆகட்டும், ஏதாவது அவங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், சாலை வசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததும் கூட. ஓகேவா? சோ இதுதான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல இது எல்லாமே நான் சொன்னதுதான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக மின்மயமாக்கல். ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, அதாவது சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா ஃபுல்லாவே இருட்டாயிரும். அவர் வந்து லேந்தர் விளக்கோ மண்ணெண்ணெய் விளக்கோ வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க படிக்கிறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், தூங்குறதாகட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வேலை. அப்ப அந்த டைம்ல ஃபுல்லா எந்த ஒரு கரண்ட்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, நீர் பாய்ச்சறதுக்கு எல்லாமே அவங்களே மேனுவலா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப வந்து கரண்ட் வந்ததால என்ன ஆகும், நீர் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறது, தண்ணி இது பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி ஆகட்டும், இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், நைட் டைம்ல படிக்கிறாங்க அப்படின்னா இப்படி எப்படி படிப்பாங்க, லேந்தர் விளக்குலயா படிப்பாங்க. இப்ப வந்து கரண்ட் வந்துருச்சு, ஸோ அது படிப்பாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகள் எல்லாமே என்ன ஆயிரும், அது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துடும், ஊரக மின்மயமாக்கல்ல வந்துடும். ஓகே, இதுதான் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2017 வருஷம் மார்ச் முடிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 99.25% கிராமங்கள் முழுமையா மின் தொடர்பா பெற்றிருக்கு. அடுத்து 31/3/2017 பாத்தீங்க அப்படின்னா 20 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் முழுமையா இல்லைன்னா 100% மின் வசதி வந்திருக்கு. அதுல சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் டையூ, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், சிக்கிம் மற்றும் திரிபுரா இது எல்லாமே இதுல அடங்கும். ஸோ 100% எப்ப வந்துருச்சா, 31/3/2017 வந்துருச்சு. அடுத்து இந்தியாவில் ஊரக பகுதியில் மின்மயமாக்கிகள்ல பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? ஓகேவா? ஸோ மின்மயமாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிதி பற்றாக்குறை, மின்சாரம் வழங்குறதுக்கும் அதை விநியோகிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு வரும். இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடு கம்மியா இருக்கு. அடுத்து மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல், மின் திட்டங்களை பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கிறதுல மாநிலங்களுக்கு இடையே என்ன ஆகுது, அந்த சிக்கல்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்து சீரற்ற நிலப்பரப்பு, கிராம பகுதியில குண்டுங்குழியுமா வந்து எப்படி இருக்கும், அந்த இடங்கள் இருக்கிறதால மின் இணைப்பு வழங்குறது கடினமா இருக்கு. அதனால அந்த மின் கம்பிகள் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு கடினமா இருக்கு, அதிக செலவாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு, ஊரக பகுதியில மின் அனுப்புகையில ஏற்படக்கூடிய அந்த இழப்பு அப்படிங்கிறது 25% இருக்கு. அடுத்து மின் திருட்டு, ஸோ வசதி படுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கரண்ட் போற இடத்துல இவங்க வந்து வேற ஒரு கனெக்ஷன் எடுத்து இவங்க கொண்டு போய் இது பண்ணி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், அது வந்து மின் திருட்டுக்கு போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக மேம்பாடு. ஓகேவா? ஸோ ஊரக மேம்பாடு நான் முன்னாடி விட்டுருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஊரக மேம்பாடு, ஸோ இதுக்காக எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா, என்னென்ன பார்த்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, வறுமை என்ன, வறுமைக்கான காரணம் என்ன, அதை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, வேலையின்மைனா என்ன, வேலையின்மைக்கான காரணங்கள் என்ன, அதை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, ஊரக தொழிற்சாலைகள்னா என்ன, கடன் சுமைனா என்ன, கடன் சுமையோட இயல்புகள் என்ன, காரணங்கள் என்ன, தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல் நலம், உள்கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்தாச்சு. கடைசி பாத்தீங்கன்னா ஊரக மேம்பாடு. ஸோ ஊரகத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதுக்காக மேம்படுத்தணும், அப்பதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் ஜிடிபியும் என்ன ஆகும், அதிகரிக்கும். ஸோ ஊரகத்துல இருக்கக்கூடிய
அந்த ஊரகத்தை வளர்ச்சி அடைய செய்யாம நகரத்தை வளர்ச்சி அடைய செஞ்சு ஒரு பயனும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் வளர்ச்சி அடையணும், அதுவும் வளர்ச்சி அடையணும். ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது ஊரகளோட மக்கள் நலனையும் வாழ்வில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மேம்படுத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். உலக வங்கியோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஊரக மக்களோட பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்தி வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறது ஊரக பகுதி, ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை இது எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய முறை தான். ஓகேவா? ஸோ ஊரக பகுதியை மேம்படுத்தணும், ஊரக மக்களோட வாழ்வையும் மேம்படுத்தணும், ஊரக வாழ்க்கையும் மேம்படுத்தணும். இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னா தான் அதை தான் நம்ம ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஊரக மேம்பாட்டிற்கான தேவை என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய பொருளாதாரத்தோட ஒட்டுமொத்த முன்னேற்றம் வேணும் அப்படின்னா ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பெரும்பான்மையான மக்கள் எதுல இருக்காங்க? கிராமப்புறத்துல தான் இருக்காங்க. அவங்களோட முன்னேற்றம், பங்களிப்பு, நாட்டோட கட்டமைப்பு இது எல்லாமே நாட்டோட கட்டமைப்புல துணை நிற்குது. ஸோ அவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நகர்ப்புறத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவையான குடிநீர், பால், உணவு, அதுக்கப்புறம் மூலப்பொருட்கள் இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது? கிராமத்துல இருந்து கிடைக்குது. இப்ப கிராமத்துல எதுவுமே பண்ணல, கிராமத்துல நம்ம எதுவுமே வாங்கல அப்படின்னா எப்படி பூவா சாப்பிடுறது? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப சாப்பாடு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கிராமத்தை சார்ந்துதான் இருக்கோம். சார்ந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணணும்? அவங்களும் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், சுகாதார வசதிகள் இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்றாங்க? நகர்ப்புறங்களை சார்ந்திருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள் கிராமங்களையும், கிராமங்கள் நகரங்களையும் சார்ந்து இருக்கு. ஸோ ரெண்டுமே முன்னேறினா மட்டுமே தான் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறும். அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையும் அது சார்புடைய தொழில்களையும் முன்னேற்றதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில லாபகரமான வேலை வாய்ப்பு, ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி இது எல்லாத்தையும் பெருக்க முடியும். கிராமங்களை முன்னேற்றதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்தல், கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு போறது எல்லாத்தையும் தடுக்கலாம். ஸோ திறமைசாலிகள் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணணும்? கிராமத்துல எப்படி அதை முன்னேற்றணும், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தாத வளங்களையும் குறைவா பயன்படுத்தி இயற்கை வளங்களை முழுமையா பயன்படுத்துறதுக்கு இயலும். கிராமப்புற நகர்ப்புற பகுதிக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை குறைக்கணும். அப்பதான் அதுதான் பாத்தீங்கன்னா புறா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ புறா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கீம் தான். ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா? இவர் 2003 குடியரசு தினத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா புறா அப்படிங்கிற ஒரு மாதிரியை உருவாக்குனாரு. இது அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள்ல நகர்ப்புற வசதியை வழங்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே? ஸோ கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புற வசதியை வழங்கணும் அப்படிங்கிறது தான் புறா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அப்படிங்கிறது MORD அப்படின்னு சொல்லுவோம். இது 3 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2004 to 2007 வரைக்கும் புறா திட்டத்தை 7 கிளஸ்டர்ல சோதனை அடிப்படையில செயல்படுச்சு. ஓகேவா? 11வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி, அதுக்கப்புறம் பொருளாதார விவகாரங்கள் துறையோட ஆதரவோட மத்திய அரசோட திட்டமான புறா அப்படிங்கிற திட்டத்தை மறுதொடக்கம் யார் செஞ்சாங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகம் செஞ்சது. இது பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தனியார் துறை பங்குதாரர்கள் இவங்களை வச்சுதான் என்ன பண்ணுச்சு? இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தனியார் கூட்டம் மாதிரி வச்சு புறா அப்படிங்கறத செயல்படுத்துச்சு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நகர்ப்புற வசதிகள், அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கக்கூடிய வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்கணும். கிராமத்துக்கும் நகர்ப்புற வசதிகளை கொடுக்கணும். நகர்ப்புறத்துல இருக்க வசதிகள் வழங்குறது கிராமத்துக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புறாக்கு. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க? பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய சாத்தியமான வளர்ச்சி மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களோட விரைவான முழுமையான வளர்ச்சியா இது கருதுறாங்க. இதோட அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த திட்டத்தோட நோக்கங்கள் மாநில அரசோட ஆதரவோட கிராம பஞ்சாயத்துகள், அதுக்கப்புறம் தனியார் துறை பங்குதாரர்கள் இவங்க இடையில இருக்கக்கூடிய PPP கட்டமைப்போட கீழே கொண்டு வந்தாங்க. புறா அப்படிங்கிறதோட மையத்துறை திட்டம் அப்படிங்கிறது முக்கிய நிதி ஆதாரத்தை கொண்டு என்ன பண்றாங்க? அதாவது ரொம்ப முக்கியமா ரொம்ப மெயினா சொல்லணும் அப்படின்னா நகர்ப்புற வசதியை கிராமங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புறா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட வசதிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? ஊரக வளர்ச்சி அமைச்சக திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட வசதிகள் என்னென்ன அப்படின்னா நீர் மற்றும் கழிவு நீர், கிராம தெருக்களை கட்டுதல் மற்றும் பராமரித்தல், வடிகால், திடக்கழிவு மேலாண்மை, திறன் மேம்பாடு, பொருளாதார நடவடிக்கைகளின் வளர்ச்சி இது எல்லாமே அந்த ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழே கொண்டு வந்த திட்டங்கள். இதே அந்த ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இல்லாம அது கொடுக்காம கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன, கொண்டு வந்த வசதிகள் என்னென்ன அப்படின்னா கிராம தெரு விளக்குகள்,
தொலைத்தொடர்பு, மின்சாரம், இதெல்லாம். அடிஷ்னலா என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கிராமத்தோட இணைந்த சுற்றுலா, ஒருங்கிணைந்த கிராமப்புற மையம் மற்றும் கிராமப்புற சந்தை, வேளாண்மை, பொதுவான சேவை மையம், பிற கிராம பொருளாதாரம் சார்ந்த திட்டம், இது எல்லாமே புறா மூலியமா கொண்டு வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அதை பத்தி மெயினா புக்ல கொடுக்கல, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். புறா அப்படின்னா கிராமங்களுக்கு நகர்ப்புற வசதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புறா அப்படிங்கிறது. இது எப்ப கொண்டு வந்தாரு அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் 2003ல கொண்டு வந்தார். இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஊரக வளர்ச்சியில கவனம் செலுத்துறது, அதுக்கப்புறம் மனித மேம்பாட்டு குறியீடு HDI, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், பாலின வேறுபாட்டு குறியீடு, இயல்தர வாழ்க்கை குறியீடு, மொத்த நாட்டு வளர்ச்சி குறியீடு, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, இதை வந்து மேம்படுத்தினாதான் அதையும் மேம்படுத்த முடியும். குறிப்பா வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பொருளாதாரத்தோட ஜிடிபி இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா எதையும் மேம்படுத்தணும், நம்ம வந்து கிராமப்புறத்தையும் மேம்படுத்தணும், ஊரக பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும், ஊரக பகுதியையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப கடைசியா ஒண்ணு இருக்கும், அதுவும் இதுவே தான் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலுமே ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான். ஸோ இங்க இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்லேட்டரின் கிராமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவரு சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார ஆசிரியர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சென்னை பல்கலைக்கழகத்தோட பொருளாதார ஆசிரியர். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தன்னோட மாணவர்களை சில கிராமங்களுக்கு அனுப்பி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே ஆராய்ந்து அதை வந்து ஒரு புக்கா வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமா வெளியிட்டிருப்பாரு. என்னென்ன கிராமங்கள் அப்படின்னா, வடமலைபுரம், ராமநாதபுரம், கங்கை கொண்டான், திருநெல்வேலி, பாலக்குறிச்சி, தஞ்சாவூர், துசி, வட ஆற்காடு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை எப்ப ஆய்வு செஞ்சிருப்பாரு அப்படின்னா 1918ஆம் வருடம் ஆய்வு செஞ்சு சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் 1930, 50, 60லயும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்துல ஆய்வு செய்யப்பட்டது. மீது எல்லாத்தையுமே இவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆய்வு செய்யறது எல்லாமே ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியா யார் அமைஞ்சா, இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் தான் அமைஞ்சார். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே முன்மாதிரியா வச்சுதான் என்ன பண்ணாங்க, கிராமப்புறத்தை மேம்படுத்துறதுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வேளாண்மையிலையும் வேளாண்மை சாரா துறைகளிலையும் ஊரக உண்மை வருமானம் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய முயற்சி தேவை. ஸோ வேலை வாய்ப்பை உருவாக்கணும், வருமானத்தை உருவாக்கணும், ஊரக தொழில்மயமாக்கணும், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி வசதி, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்தாதான் என்ன ஆகும், மேம்பாடு அப்படிங்கிறது அடையும். உள்கட்டமைப்பு வசதி, சமூக தேவை திட்டங்கள், இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு திட்டங்களை தீட்டி அதையும் செயல்படுத்தி என்ன பண்ணணும், பிரச்சனைகளை தீர்க்கணும். வளர்ச்சி திட்டத்தை வகுக்கிற போது என்ன பண்ணணும், ஊரக பகுதியில மக்களோட சிக்கல்களை தெரிஞ்ச நபரை வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வளர்ச்சி திட்டங்கள் வந்து கிராமத்துக்கு போடுறாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களோட சிக்கல்கள் என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச நபர்களை வச்சு, இல்ல அந்த தெரிஞ்ச தலைவர்களை வச்சுதான் தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களை கலந்தாலோசித்து தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம். இது ஓகேவா? ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊரக மேம்பாடு அடைஞ்சா மட்டுமே தான் என்ன ஆகும், இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. ஸோ அவ்வளோதான், இந்த ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ ஊரக பொருளாதாரத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருப்போம். ஊரக பொருளாதாரம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வறுமை, வேலையின்மை, கடன் சுமை, இதெல்லாமே படிக்கும்போது ரிப்பீட்டடாக திருப்பி அதையே படித்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காரணங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா, அப்போ அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ண வேணாம். டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாஸ் தான் இந்த பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். நான் இப்ப சொன்னதால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லாவே நோட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.